ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு வெர்ச்சுவல் மிஷின். ஸோ வெர்ச்சுவல் மிஷினை தான் அவங்க வந்து ஒரு கிளஸ்டர்ஸாக கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிஸ்டமில் நம்ம வந்து ஒரு ஓஎஸ் போட்டுட்டு அது மேலே ஒரு வெர்ச்சுவல் மிஷின் போட்டுட்டு அதுக்கு மேலே நமக்கு தேவையான ஓஎஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஓஎஸ் வந்து நம்ம ஹோஸ்ட் ஓஎஸாக எடுத்துட்டு அது மேலே ஒரு வெர்ச்சுவல் மிஷினை போட்டுட்டு அது கீழே வந்து லைக் நம்ம உபுண்டு இல்லை லினக்ஸ், சுசி, காலி லினக்ஸ் எதை வேணாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக, அது ஒரு கெஸ்ட் ஓஎஸாக போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது வந்து நமக்கு தேவைப்படுறப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேண்டான்றப்போ அப்படியே நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான பேசிக் மோட்டிவேஷன் என்னென்னா, நம்ம வந்து ஃபிசிக்கல் சர்வர் எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. க்ளவுட் வரதுக்கு முன்னாடி அந்த ஃபிசிக்கல் சர்வர்ஸ் யாரெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஃபிசிக்கல் சர்வர் செட்டப் பண்ணணும், அதுக்கு ஒரு நெட்வொர்க் இது வாங்கணும், அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு 2 ரிசோர்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது தனியாக ஒரு ஏஎம்சி காஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஹெவி லெவல் காஸ்டிங்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும், அந்த ஒரு சர்வர் செட்டப் பண்ணணும்னா மினிமம் வந்து இப்போ இருக்க கரண்ட் ரேஞ்சும் சரி அப்போ இருந்த ரேஞ்சஸ்லையும் சரி 3 lakhs ஆகும் ஒரு சர்வருக்கு. நார்மலாக ஒரு சர்வர் வாங்கணும் செட்டப் பண்ணணும் அப்படின்னா மினிமலாகவே ஒரு 3 lakhs கிட்ட ஆகும். ப்ளஸ் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 150 mbps மெகாஸ்பிக்சல். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு பப்ளிக் அட்ரஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து தனியாக அதுக்கு டெடிக்கேட்டட் ரிசோர்ஸ் ஒருத்தர் அலோகேட் பண்ணணும். இந்த மாதிரி செட்டப் பண்ணி பார்த்தாலும் மினிமம் ஒரு 5 lakhs ஆயிரும் சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனி ஆரம்பிக்கனாலே. ஆனால் க்ளவுட் வந்ததுக்கு அப்புறமே வந்து அது கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் AWS க்ளவுட் வந்து எப்படின்னா, லைக் உங்களுக்கு என்ன தேவை, ஒரு இன்ஸ்டன்ஸ் தேவையா, ஃபைன், நான் ஒரு VM தரேன் உங்களுக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணுங்கள், வேணாமா ரிமூவ் பண்ணிவிடுங்க, தட்ஸ் இட். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்டில் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அதுதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம். தெரியுதுல உங்களுக்கு? மோஸ்ட் ஆஃப் தி டைம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது ஸ்கைப், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி தான் பண்ணுறேன். நேரத்தை ஒரு 10 times பண்ணியிருக்கேன், இப்பயும் அப்படி தான் இருக்குது. நோட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, அது அப்படியே நிற்கும். இதுக்கு சொல்யூஷன் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. லைக் ஸ்கைப்போட வெர்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கைப்போட வெர்ஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணீங்கன்னா அது இது வெப்ல தானே யூஸ் பண்ணுறோம். வெப்ல யூஸ் பண்றீங்களா? வெப்ல தான் யூஸ் பண்ணுறேன். வெப்ல யூஸ் பண்ணாதீங்க, ஆப்ல யூஸ் பண்ணுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு, சரிங்களா? ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ், ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ், டைப்ரைட்டிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், லைக் அதே மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், சாரி அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ். செந்தில், நீங்கள் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணி திரும்பி கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ், இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த சினாரியோஸும் நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இது பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஒன்ஸ் வந்து ஒரு AWSல வந்து ஒரு DevOps ஆர்கிடெக்ட் லெவலில் போகிறோம் அப்படின்னா
ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படிப்பட்ட ரிசோர்ஸ் ஐ மீன் எந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஒரு PHP ப்ராஜெக்ட்டோ ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்டோ வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம், அது எவ்வளோ இயர் இருக்க போகுது, என்ன மாதிரியான டைப் அது இருக்கும், என்னென்ன யூட்டிலைசேஷன் அதிகமாக ஆகும் அப்படின்ட்டு நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். நம்ம அனலைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சொல்லணுமே. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரைஸிங் காஸ்ட் கொடுக்கணும். அது எல்லாமே நம்ம தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா யாருக்கா ஐடியா இருக்கா ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் பற்றி? ஓகே. ஸோ ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து என்னென்னா நான் வந்து பே பண்ணுவேன், எனக்கு அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதுதான் எக்ஸாக்டோட மீனிங். ஸோ நான் வந்து ஒரு 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 ஏதாவது ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு திங்ஸ் வாங்குறேன்னா அந்த ரெண்ட் எவ்வளவோ அதை மட்டும் நான் பே பண்ணி வாங்கிப்பேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸோட விலை வந்து 5 rupeesனா நான் 5 rupees மட்டும் கொடுப்பேன். எவ்வளோ ஹார் யூஸ் பண்ணுறனோ அந்த ஹாருக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரீயாக விட்ருவேன். நான் மீதி டெலிட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த எவ்வளோ 1 ஹாருக்கு 5 rupeesனா அந்த 5 rupees மட்டும் தான் எனக்கு ஆகும். இது 2 hours யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு 10 rupees மட்டும் ஆகும். ஒரு நிமிஷம், ராஜாமணி எந்த ஜூமுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. வேற யாருக்கா அந்த ப்ராப்ளம் இருக்கா ஸ்கைப்ல? இல்ல வெப்ல மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேணா ஆப்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நீ கண்டினியூ பண்ணலாமா? நான் கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே. ஆல்ரைட். ஸோ ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் பொறுத்திருக்குதா? ஸோ நான் என்ன இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் இருக்குதோ அந்த காஸ்ட் மட்டும் தான் நான் கொடுப்பேன். ஸோ இட் வில் நாட் பி லைக் காஸ்ட் வந்து எப்பயுமே ரெடியூஸ் ஆகவே ஆகாது. நான் 2 hours யூஸ் பண்ணுறேன், 2 hours என்ன காஸ்ட்டோ அது மட்டும் தான் எனக்கு வரும். ஸோ அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். தென் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக வரேன். அதுக்கு முன்னாடி ரிசர்வ்ட் அண்ட் டெடிகேட்டட் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்னால் எனக்கு தேவையான இதை வந்து ரிசர்வ் பண்ணி நான் வச்சுக்கிறது. ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் சொன்னால் இதை நேற்று நானே கற்றுக்கிட்டேன். லைஃப் டைம் இதுன்னா நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். அந்த ஹோட்டலில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு ரூம் நம்ம 500 புக் பண்ணுறேன்னா அந்த 500 வந்து எனக்கு டெய்லி நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 20 times வருவேன். 20 times வரும்போதெல்லாம் எனக்கு வந்து இந்த 500 ரூம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் முன்னாடியே ஒரு அப்ரண்ட் காஸ்ட் கொடுத்துருவேன். லைக் ஓவரால் ஒரு 20,000 அந்த ஓவரால் நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 10 times வருவேன். 10 times காஸ்ட் வந்து 30,000னா அதில் வந்து 15,000 காஸ்ட் நான் அப்ரண்ட்டாக கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க நான் எப்பப்பெல்லாம் போய் அங்கே தங்குறேனோ தங்குறத பார்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 days தங்கலாம், 15 days தங்கலாம், 20 days தங்கலாம், நான் எவ்வளோ நாள் தங்குறேனோ அதுக்கு மட்டும் தான் நான் காசு கொடுப்பேன். அது மேபி ரெடியூஸ் ஆகலாம், காஸ்ட் ஹியராக கூட ஆகலாம். அந்த அப்ரண்ட் காசை நான் கொடுத்துட்டு நான் வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ரிசோர்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே வந்து இருக்கு. நான் யூஸ் பண்ணுற அந்த யூட்டிலைசேஷனாக சரி, அந்த CPU ரேமும் சரி, எவ்வளோ நான் கேட்குறேனோ எவ்வளோ நான் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறேனோ அது எனக்கு மட்டும்தான் இருக்கும். நான் யூஸ் பண்ண நேரத்தில் அது வந்து ஷேரபிளாக போகும். பட் நான் யூஸ் பண்ண டைமில் எனக்கு மட்டும்தான் அது இருக்கும், வேறு யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. லைஃப் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் வந்து ஒரு ரூமை நான் புக் பண்ணி வச்சோன்னா ரூம் வந்து அது அங்கே தான் எனக்காக மட்டும் தான் இருக்கும். நான் எப்பப்பெல்லாம் வரேன்னு தோணுச்சோ அந்த ரூமில் மட்டும் தான் தங்கும், வேறு எங்கேயும் போய் தங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேட்டட் இருந்தது லைக் வந்து ஒரு AWS வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான். அந்த ஃபார்மில் வந்து நிறைய சர்வர்ஸ் இருக்கும். அந்த சர்வரில் எனக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சர்வர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்வரில் வந்து ஒரு 1000 CPUs இருக்கும், virtual CPUs இருக்கும், 10,000 TBs இருக்கும், RAM ஒரு 10,000 இருக்குங்க, 10,000 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு அதை கொடுத்துருவாங்க. அந்த டெடிக்கேட்டட் ரிசோர்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த செட் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் சர்வரை எனக்குன்னு டெடிகேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து அப்ரண்ட் காசு கொடுக்கணும். அப்ரண்ட் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண முடியும். பட் இது என்னென்னா நான் வந்து யூஸ் பண்ணலாலும் சரி யூஸ் பண்ணலாம் சரி நான் காஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். பட் ரிசர்வில் அப்படி கிடையாது, நான் யூஸ் பண்ணலாம் மட்டும் தான் பே பண்ணுவேன். ஸோ இது எந்தெந்த மாதிரி ரிசோர்ஸில் யூஸ் பண்ணலாம்? இது லைக் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸை வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு 1 year இருக்க போகுதுன்னு தெரியும். 1 year அதே மாதிரி இது வந்து எப்படின்னா 1 year or 3 year மட்டும்தான் அதை இது பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுவும் டெடிக்கேட்டடும் சரி, மூணுமே வந்து ரெண்டுமே வந்து 1 year and 3 years மட்டும்தான் இது பண்ணுவாங்க.
ஸோ இது மட்டும் தான் நமக்கு இது பண்ணுவாங்க. லைக் நான் இப்போ வந்து ஒரு ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் வாங்கணும்னா அது வந்து எதர் 1 இயர்க்கு வாங்க முடியும், இல்லை 3 இயர்ஸ்க்கு வாங்க முடியும். ஸோ 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி வாங்க முடியாது. ஸோ ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் அப்ளிகேஷன் ஒன்று வந்து எனக்கு ஹோஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் மினிமம் வந்து 2 இயர்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் சொல்கிறாங்க. இதுவே நான் ஆன் டிமாண்டில் போனோம்னா எனக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 5 rupees ஆகுது. ஆனால் இது வந்து 2 hours 3 இயர்ஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மினிமம் ஒரு 10 lakhs கிட்டையாவது போகும். ஆனால் இதுவே நான் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸை வந்து நான் பே பண்ணி வாங்கினேன்னா 1 இயருக்கு இல்லை 3 இயருக்கு நான் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் பே பண்ணி வாங்கினேன்னா எனக்கு நான் கட்ட வேண்டிய காஸ்ட் வந்து மினிமம் 40,000 50,000 வரைக்கும். சாரி 4 lakh 10 lakh இருக்காங்க. ஸோ அதனால தான் அது வந்து நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நமக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் வந்து நமக்கு ஒதுக்கி வச்சுருவாங்க. அதே மாதிரி டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்ட் காஸ்ட்டில் இருக்கும். அப்ரண்ட் காஸ்ட் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து டெடிகேட்டடாக கொடுக்கறதுனால அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, நமக்குன்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பேங்கிங் செக்டாரில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்கிங் செக்டாரில் எப்பயுமே ஒரு டவுன் டைம் வரவே கூடாது, எப்பயுமே ஹை அவைலபிளாக தான் இருக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு ரிசோர்ஸுமே வந்து டவுன் டைம் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு எனக்கு பேங்கிங்கில் வந்து இங்கே மட்டும் இருக்க முடியாது, மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். நான் வந்து இங்கேருந்து மட்டும் ஒரு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி நான் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்து எப்போல்லாம் யூஸர் புதுசாக ஒரு எம்ப்ளாய் வராங்களோ அப்போ நான் டெடிகேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைமில் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து ஆன் டிமாண்ட், ரிசர்வ்ட் அண்ட் டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ். இருக்கிறதுல ரொம்ப சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் தான். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் பேசிக்காக எப்படி இருக்குன்னா அது பிட்டிங் டைப்பில் இருக்கும். எப்படின்னா இப்போ இந்த ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு மேஜர் திங் என்னன்னா, இப்போ மும்பை ரீஜன் இருக்குன்னா இப்போ AWS வந்து பல ரீஜனில் இருக்குது. பல ரீஜனில் மும்பையில் ஒரு மெயின் ரீஜன் இருக்குது. மும்பையில் ஒரு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நான் மும்பை ரீஜன் செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு மும்பை ரீஜனில் வந்து ஒரு VMஐ கிரியேட் பண்ண முடியாது. அப்படின்ற இடத்துல எனக்கு மும்பையில் கிரியேட் பண்ணாது. எனக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது அவைலபிலிட்டி சொல்றதுன்னா அந்த ரீஜன் போயிட்டு எனக்கு ஒரு டேட்டா சென்டரில் போயிட்டு எனக்கு ஒரு VM கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரிசோர்ஸ் வந்து மற்ற சென்டரில் மற்ற டேட்டா சென்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ அவங்க AWS என்ன பண்ணுவாங்க, ஒரு பிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே அவைலபிளாக இருக்குது, இது உங்களுக்கு வேணும்னா இந்த பிட்டிங் இதுதான் வந்து ₹1 வந்து பிட்டிங், ஸோ இதுக்கு லோவர் காஸ்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஒரு $0.76 எனக்கு இந்த 1 ஹவருக்கு வந்து எனக்கு $0.76 கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிட் பண்ணிங்கன்னா இருக்கிறதே உங்கள் பிட்டிங் வந்து லோவஸ்ட் காஸ்ட்டாக இருந்ததுன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் பெரிய ட்ராபேக் என்னென்னா அந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் ரெனியூ பண்ணலைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாமே வந்து வேற ஒருத்தர் வந்து அந்த இன்ஸ்டன்ஸை வந்து பிட் பண்ணி எடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் போயிடும். அப்போ உங்களுக்கு இருக்க எல்லா டேட்டாஸும் வந்து இதுவாகிடும், டிலீட் ஆகிடும், உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் கிடைக்காது. ஸோ இதுதான் இதில் ரொம்ப ட்ராபேக் ஆனது, ஆனால் ரொம்ப சீப்பஸ்ட் ஆனது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் எந்த ஒரு டைப்பில் யூஸ் பண்ணலான்னா, லைக் நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து டேட்டா வந்து கன்சிடர்ஸே கிடையாது, எனக்கு ஜஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன அவுட்புட் வந்தால் மட்டும் போதும், என்கிட்ட எல்லாமே வந்து பேக்கப் இருக்குது, ஜஸ்ட் நான் அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அந்த கோடுக்கான ஒரு அவுட்புட் எனக்கு கிடச்சிருச்சுன்னா போதும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போது ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ், ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ், டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ், இந்த 4 இன்ஸ்டன்ஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது எந்தெந்த வெரைட்டியில் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஆப் சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக புரிஞ்சுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் போகலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்ஸில் வந்து நீங்கள் AWS நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணப்போ வந்து அதில் வந்து உங்களுக்கு வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா T2, M5, C5, R5, அப்புறம் P3, H1 இந்த மாதிரி நிறைய நீங்கள் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. எப்பயுமே நீங்கள் அதை வந்து எப்படி பார்ப்பீங்கன்னா, லைக் என்ன ரேம் இருக்குது, என்ன ஒரு VCPU இருக்குது, இது வந்து எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பீங்க. பேசிக்காகவே ஒரு ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க 1 VCPU 1 கோர் 1 GB ரேம் மேலே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் ரியல் டைமில் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம தான் அவங்களுக்கு வந்து என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும்னு கொண்டு சொல்லணும்.
அதை நம்ம இப்போ எப்படி சொல்ல போகிறோம் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு T2 and then M5 இருக்கு. இப்போ T2 வந்து அட்வான்ஸ் ஆகி T3 வந்துருச்சு. T3 வந்து என்னன்னா பஸ்டபிள் கவுண்ட்ஸ் வந்து T2 ஓட T3 வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டைனி ஆர் டர்போ கம்ப்யூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி பர்பஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெவ் என்விரான்மெண்ட், UAT என்விரான்மெண்ட், இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா டெவ் என்விரான்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் கிடையாது. எனக்கு வந்து ஜஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவேன், நான் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட்டை நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்ற மட்டும் எதிர்பார்க்குவேன். ஏன்னா டி சீரிஸ் வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் லெவலில் வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி அதர் ரிசோர்ஸஸ். ஸோ அது எப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா இந்த T3 சீரிஸ் ஏன் காஸ்ட்டில் விட மற்ற இன்ஸ்டன்ஸ் லோவராக இருக்குன்னா இது வந்து ஷேரபிள் இன்ஸ்டன்ஸ். நீங்கள் வந்து ஒரு கிளாக் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, VCPயோட கிளாக் ஸ்பீடாக இருந்தாலும் சரி, ரேமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஷேரபிள் ரிசோர்ஸாக தான் இருக்கும். டெடிக்கேட்டடாக உங்களுக்கு தர மாட்டாங்க. ஸோ டெடிக்கேட்டட் இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சென்டரில் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் சர்வரில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த டி சீரீஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டி சீரீஸில் இருக்க சர்வர்ஸை வந்து மல்டிபிள் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு வந்து அதுக்கோட யூட்டிலைசேஷனும் அவங்க அதாவது 10 பேர் யூஸ் பண்ணுற யூட்டிலைசேஷனுக்கும் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுற யூட்டிலைசேஷன் வந்து கொஞ்சம் வேரியாக இருக்கும். அதனால தான் அது வந்து பஸ்டபிள்னு சொல்கிறாங்க. பஸ்டபிள் அந்த கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒர்க் லோடுக்கு வந்து டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஆப்டாக இருக்கும். புரியுதுங்களா? தென் M5 சீரீஸ். ஸோ M5 சீரீஸ் பேசிக்காக பார்க்க போனால் மெமரி ஆப்டிமைஸ்ட் சீரீஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து மெமரி வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணணும், எனக்கு அது தெரியும். மெயின்லி பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஜாவா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து மெமரி ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்து ஜாவா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனாலே அதில் வந்து CPU யூட்டிலைசேஷன் இருக்கும். பட் மெமரி யூட்டிலைசேஷன் வந்து ஹையில் ஒரு கேமிங் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து மெமரி ஆப்டிமைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம M5 சீரீஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ M5 வந்து எப்படின்னா மெமரி வந்து ஆப்டிமைஸாக இருக்கும். மெமரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், CPU வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ஷோ பண்ணுறேன். இங்கே இந்த ஏதோ இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்தீங்க M5 லார்ஜ் வந்து 2 VCPUs இருக்குது, 8 GB RAM இருக்குது. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு 8 GB மெமரியோட ஒரு சிஸ்டம் வந்து 2 VCPUஸோட எந்த ஒரு அப்ளிகேஷனும் தாராளமாக ரன் ஆகும். அந்த மாதிரி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் மிட் சைஸ் டேட்டாபேஸ் ரன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அடிஷ்னல் மெமரியாக இது பண்ணுறதுக்கு, அந்த சாப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, ஸோ பவர் BI யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, பவர் BI வச்சு ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி M சீரிஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கணும்னா C5 சீரிஸ். C5 வந்து கம்ப்யூட் ஆப்டிமைஸ், லைக் VCPUs வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும். இது வந்து எப்படின்னா கம்ப்யூட்டர் மெமரி வந்து ஹையாக இருக்கும், அதே மாதிரி ரேம் மெமரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து எப்போ சொல்ல வரோம், ஜாவா பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணோம். இது ரியல் டைமில் நான் ஃபேஸ் பண்ண சினாரியோ இது. ஜாவா அப்ளிகேஷன் வந்து நாங்கள் டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு போச்சு. ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு 2 months to 3 months வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு அதிகமான யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் போனாங்க. ஆஃப்டர் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சென்டர்ஸ் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சது. சென்டர்ஸ் போக பார்த்தீங்கன்னா சிபியோட யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப பீக்கில் போக ஆரம்பிச்சது. ஒரு சில டைம் வந்து சர்வரே கிராஷ் ஆகி அப்ளிகேஷன் டவுன் டைம் காட்ட ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி டைமில் அனலைஸ் பண்ணி நாங்கள் இனிஷியலாக ரெக்கமெண்ட் பண்ணது வந்து M சீரிஸ் இருந்தால் போதும், லைக் இது வந்து மெமரி ஆப்டிமைஸ் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணோம். பட் லேட்டராக தான் புரிய வந்து அது வந்து CPU தான் அதிகமாக ஆகிடுது, CPU யூட்டிலைசேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சினாரியோஸை வந்து C5 சீரிஸில் போனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மெமரி ஆப்டிமைஸ்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரியோட கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை ஷோ பண்ணுறேன். R5லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இதுதான் வந்து நான் கேமிங் செக்டரில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ ஒரு கேம் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மெமரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த R சீரிஸ் மட்டும் தான் கேம் இது பண்ண கிடையாது, இது வந்து லோவர் லெவல் கேம் மட்டும் இது யூஸ் பண்ணுவாங்க.
ஏன்னா இது மெமரி வந்து ஒரு நார்மலாகவே இப்போ நம்ம வந்து GTA 5 இல்லைனா ஃபார் க்ரை இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஸ்பைடர்மேன் ஏதோ ஒரு கேமில் விளாடணும்னா மெமரி தான் மெயினாக இருக்கணும். அது கூட வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ஒரு சில இப்போ வர கேம்ஸ் எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் கார்டு நெசசரியாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கேம்ஸ்லாம் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற கேம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி இது வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் வந்து ஒரு மெமரி ஆப்டிமைஸ்டு இதுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணலாம். தென் ஒரு நிமிஷம் ஓகே எக்ஸ் சீரிஸ் ஷோ பண்ணுறேன். எக்ஸ் சீரிஸ் தான். ஸோ எக்ஸ் சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னா லைக் ஹையர் எண்ட் ஒரு டேட்டா சோர்ஸஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ் சீரிஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், M5 சீரிஸ் யூஸ் பண்ணுவோம், T சீரிஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி C சீரிஸ் யூஸ் பண்ணுவோம், R சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 4 சீரிஸை மேஜராக யூஸ் பண்ணுவோம். மற்ற சீரிஸ் எல்லாமே வந்து ஹையர் எண்ட் பிக்சர்ஸ் இல்லைனா P சீரிஸ் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா எம்ஐ லேர்னிங் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல P சீரிஸ் வந்து வரும். ஐ மீன் பிக்சரோட அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸை கலெக்ட் பண்ணுவோம், அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுல P சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு அதிகமாக வேணும், அப்போன்ற எனக்கு SSD வேணாம், ஹார்ட் டிஸ்க் இருந்தாலே போதும், ஏன்னா அது கம்ப்யூட் மெமரி வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றப்போ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐஓ ஆப்ஷனுக்கு அதிகமாக வேணும்னா I சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன டெடிகேட்டட் ரிசோர்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்ம ரியல் டைம் சினாரியோவில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா T சீரிஸ், M சீரிஸ், C சீரிஸ், R சீரிஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். இல்லை வேறு இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தியரியில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆல்ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து AWS அக்கௌண்ட் நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எல்லாருக்கும் ஒரு AWS அக்கௌண்ட் இருக்கலாம், மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம இங்கே வந்து டேரெக்டாக வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண தான் சொல்கிறோம். மேபி உங்களுக்கு வந்து எப்படி AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக நாங்கள் ஒரு செஷன் எடுக்கிறோம். இப்போ வந்து செல்வா வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் சொல்லி ராஜாமணி செல்வா யாராவது ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது என்ன மாதிரி டைப்ஸில் இருக்குது அப்படின்றத டெமோ காட்டுவாங்க உங்களுக்கு. ஓகே, மோஸ்ட்லி உங்கள் எல்லாத்தையும் AWS கன்சோல் இருக்குமான்னு தெரியல. இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் வியூ ஆகுதா? ஹலோ, வியூ ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா AWS கன்சோல் தான் இது. ஆக்சுவலாக வந்து AWSல வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் இது பண்ணி நீங்கள் உங்கள் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுத்து நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா AWS கன்சோல். ஓகேவா? ஆல்ரெடி வந்து கௌதம் வந்து EC2 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு டீட்டெயில்டாக. இப்போ ஜஸ்ட்டு வந்து நம்ம எப்படி EC2வில் வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதை என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்ம கொடுக்கணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணோன்னே EC2 இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வரும். இதுலேயே வந்து கம்ப்ளீட்டாக EC2வில் வந்து ஏகப்பட்ட சர்வீசஸ்லாம் இருக்கும். EC2 சர்வீஸு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சர்வீசஸ்லாம் இருக்கும். இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்ஸு, கௌதம் சொன்னார் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸு என்னன்னு சொல்லி, அதை வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். ஏதாவது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸோட ரேமு ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் பார்க்கணுன்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படி கொடுக்குறீங்கன்னா எடுத்தோடனே நம்ம AMI தான் பார்ப்போம். AMIனா என்னன்னா அமேசான் மிஷின் இமேஜஸ். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு CD அந்த மாதிரி தேவைப்படும்.
இதுல எப்படின்னா வந்து அதை வந்து ஒரு பண்டிலா ஒரு இமேஜா வச்சிடுறாங்க ஒரு ஓஎஸை. அதில் வந்து அமேசான் லினக்ஸ் தான் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அவன் வந்து சென்டோஎஸோட இது கொடுக்குறாங்க. சரியா? இதில் வந்து அமேசான் மிஷின் இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஓஎஸ் மட்டும் இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஓஎஸ், சென்டோஎஸ், உபுண்டு, ரெட் கேட்டு, விண்டோஸ் இது எல்லாமே இருக்கும். ஆனால் அமேசான் மார்க்கெட் பிளேஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஒரு பண்டில் இதாக கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விபிஎன் இன்ஸ்டால் பண்ண ஒரு பண்டில் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், அதுக்கு தகுந்தாப்புல இன்ஸ்டாலபிளோட பேக்கேஜ் வேணும் அப்படின்னாலும் இதில் வந்து அவைலபிள் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், இப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் இது பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஒரு டெவலப்பர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஐடியா இருக்காது, இல்லாட்டி டைம் இருக்காது. அந்த சுச்சுவேஷனில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சென்டோஸ் பண்ணுவோம். சென்டோ இப்போ நம்ம ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டைப் வந்து நம்ம இப்போதைக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான் வந்து T2 மைக்ரோ யூஸ் பண்ணுறோம். வேறு வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள் கிடையாது. T2 மைக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரு 1 GB ரேம் தான். இதில் ஆல்ரெடி வந்து கௌதம் சொல்லியிருப்பாரு. நம்ம இன்கேஸ் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டு அந்த மாதிரி வேறு பர்பஸ்க்கு போகணுன்னா M5 அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் டைப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு இன்சூரன்ஸை லான்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் டைப் வந்து மாற்றணுன்னா நீங்கள் ஆஃப்டர் லான்ச் பிறகு நீங்கள் மாற்றிக்கலாம். இன்சூரன்ஸ் டைப் என்ன மாற்றணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2, 3 அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகும். தென் பர்ச்சேஸ் ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து கௌதம் சொன்னார்ல ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், அதை வந்து இங்கேயே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணீங்கன்னா வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸில் ஆட் ஆயிரும். தென் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா விபிசினா என்னென்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட். இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் பார்க்கணும். இது வந்து ஒரு தனி செஷனாக வந்து எடுப்போம். ஏன்னா விபிசி வந்து ஒரு பெரிய கான்செப்ட், அது முக்கியமானது. அதிலே தான் வந்து சப்நெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விபிசி இருக்குன்னா 3 சப்நெட் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து நம்ம இந்த சப்நெட்டில் வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து நோ ப்ரிஃபரன்ஸ்னால் வந்து எது அவைலபிளாக இருக்கோ அந்த சப்நெட்டில் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆயிரும். சரியா? தென் பப்ளிக் ஐபி, நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கட்டாயம் பப்ளிக் ஐபி வேணும். இல்லை எனக்கு பப்ளிக் ஐபி வேணாம், ஒரு சில சினாரியோஸ் வந்து வரும். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் இருக்கும் வந்து நம்ம பப்ளிக் ஐபி கொடுக்காம ஒன்லி ப்ரைவேட் ஐபி மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸில் பப்ளிக் ஐபி கொடுத்து அது மூலிமா இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். எதுக்காக வரும்னா வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. உங்கள் இன்ஸ்டன்ஸை வந்து வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சினாரியோவில் வந்து இதை வந்து நம்ம வந்து டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து வெளியே பப்ளிக் ஐபி வந்து இதாகாது. தென் ஐஏஎம் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் பண்ணி இதில் செலக்ட் பண்ணுறேன்னா அந்த ஐஏஎம் ரோலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அக்சஸ் இருக்கும். இப்போ வந்து எதுவும் கிரியேட் பண்ணலது, அது நெக்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணுவோம்.
இன்னொன்று வந்து இன்சூரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து இதில் ஸ்டாப்பில் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து டெர்மினேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் இன்சூரன்ஸை ஸ்டாப் பண்ணிங்கனாலேவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆயிரும். இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி எப்பயுமே வந்து ஸ்டாப்பில் தான் வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் டெலீட் ப்ரொடெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணீங்கன்னா உங்கள் இன்சூரன்ஸை வந்து டெலீட் பண்ணுறீங்கன்னா டெலீட் ஆகாது. ஏன்னா வந்து உங்கள் இந்த டெர்மினேட் வந்து ப்ரொடெக்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து திருப்பி மாடிஃபைல போயிட்டு இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணால் தான் திருப்பி நீங்கள் டெலீட் பண்ண முடியும். ஆனால் வந்து இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது. நான் இப்போ எனேபிள் பண்ணியிருக்கேன் இருந்தாலும். தென் க்ளவுட் வாட்ச் டீட்டெயில் மானிட்டரிங். க்ளவுட் மானிட்டரிங்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து அமேசான் வந்து மானிட்டரிங் வந்து நம்மளுக்கு எனேபிள் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம இன்சூரன்ஸை வந்து மானிட்டர் பண்ணி அதோட ரேம் யூசேஜ், சிபி யூசேஜ், அதோட ஸ்பீடு எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம டீட்டெயில்டு மானிட்டரிங் கொடுத்தோம்னா எவ்ரி 1 மினிட்க்கு வந்து இதாகும். ஆனால் வந்து இது அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்டு இன்ஸ்டன்ஸ் தான். அதாவது ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு இன்ஸ்டன்ஸ் தான். ஒரு ஹார்ட்வேர் இருக்கும், அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம டெடிகேட்டட் வேணும்னாலும் இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டெடிகேட்டட் கோஸ்ட் பேர்மெட்டல் சர்வர் சொல்லலாம், அந்த இதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதுக்கெலாம் வந்து சார்ஜஸ் அதிகம். ஓகேவா? ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து இந்த காலம் இருக்கும். இந்த காலம் எதுக்கு அப்படின்னா வந்து நீ இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுறப்போ வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும், பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணுறப்ப அந்த ஸ்கிரிப்டை வந்து இங்கே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு அது எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகி வந்து உங்களுக்கு இதாயிரும். இந்த கான்ஃபிகரேஷன் இன்சூரன்ஸ் டீட்டெயில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை ஏன்னா இதில் ஒரு சிலதை விட்டுருப்போம். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணதில்லை. அதனால் யூஸ் பண்ணதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஏஎம்ஐயில் எதுவும் டவுட் இருக்கா? ஏஎம்ஐ இன்சூரன்ஸ் டைப் எதுலேயும் டவுட் இருக்கா? ஏஎம்ஐ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென் ஸ்டோரேஜ்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அமேசான் க்ளவுடை பொறுத்தவரை எப்படின்னா வந்து இன்சூரன்ஸையும் க்ளவுடையும் தனியாக, இன்சூரன்ஸையும் ஸ்டோரேஜையும் தனியாக பிரிச்சுடுறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து நம்ம இன்கேஸ் இன்சூரன்ஸ் வந்து டெலீட் ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட்டாக டெலீட் ஆகுது அப்படின்னா ஸ்டோரேஜ் கட்டாயம் இருக்கும். அதனால தான் வந்து தனியாக இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரல் பர்பஸ் எஸ்எஸ்டின்னு இருக்குது. டிஃபால்ட்டாக வால்யூம் டைப்னா ஒன்றும் இல்லை, நம்ம எஸ்எஸ்டி, ஹெச்டிடி, அப்புறம் வந்து M2 டிரைவ், இந்த மாதிரி வந்து நிறையா இது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நிறையா நம்ம லேப்டாப்லேயே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வேணுன்றதுக்காக ப்ரொஃபஷனல் ஐஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆப்ஸ் கூட வரும். நம்ம வந்து இங்கே வந்து ஜென்ரல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆப்ஸ் வந்து 100 இருக்கும். ஐஆப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நார்மலாக வந்து இன்புட் அவுட்புட் இருக்குல்ல, உங்கள் ஃபைல் காப்பி பண்ணுறது, அது வந்து திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் பர்பஸில் வந்து ஒரு 100 லெவலில் கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷனல் ஐஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 400 கொடுக்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து டெலிட் ஆன் டெர்மினேஷன் கொடுத்தோம்னா இன்கேஸ் வந்து நம்ம இன்சூரன்ஸை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து டெலீட் ஆகாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இன்சூரன்ஸை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் டெலீட் பண்ணணும்னா வால்யூம்ஸில் போயிட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இதில் வந்து என்கிரிப்ஷன் இருக்குது. டிஃபால்ட்டாக வந்து என்கிரிப்டடில் நாட் என்கிரிப்டட் தான் இருக்கும். உங்களுக்கு என்கிரிப்ஷன் வேணும், உங்கள் வால்யூமே வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணணும், அந்த மாதிரி சினாரியோ இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ சைஸ் 8GB எதுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து 8GB வந்து ஃப்ரீ. அதுக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்தாப்புல பைசா எடுப்பாங்க. தென் வால்யூம் டைப்னா என்னன்னா வந்து நீங்கள் ஒரு நார்மலாக லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ரூட் வால்யூம் சொல்லி இருக்கும். ஓகேவா, ரூட் வால்யூம் இருக்கும், அது டிஃபால்ட்டாக வந்துடும். இன்கேஸ் நான் வந்து ஆடு நியூ வால்யூம் கொடுக்குறேன், அது வந்து டிவைஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா SDA1 இதுதான் ரூட் எடுக்கும். STPனா வந்து நீங்கள் வந்து இன்னொரு ஹார்ட் டிரைவ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி, நீங்கள் வந்து தனியாக வந்து ஸ்டோரேஜுக்கு மட்டும் இல்லாட்டி வந்து ஏதாவது டேட்டாவுக்கு மட்டும் தனியாக வைக்கணும். இன்கேஸ் சில அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வீடியோஸ் இந்த மாதிரி ரிலேட்டட்லாம் இருக்கும். அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்டோரேஜ் இது பண்ணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு டிரைவ் தான் ஆட் பண்ண போகிறோம். தென் ஸ்னாப்ஷாட் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்கும். ஸ்னாப்ஷாட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வால்யூம்ஸை வந்து நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறோம். எப்படின்னு எதுக்காகனா வந்து இன்கேஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம், இந்த வால்யூமை வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வருது. எதுக்காகனா வந்து சேம் டேட்டா இருக்கும், அந்த இதை வந்து அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வால்யூமை மட்டும் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்தால் போதும். சரியா, இதில் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு நம்ம இன்னொரு இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதான் வால்யூம் ஸ்டோரேஜ். இதில் எதுவும் டவுட் இருக்கா? இஷ்டு போயிடலாமா? ஓகே. இது ஆட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் நம்ம நேம் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து என்னென்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் இப்போ ஆன்சிபிள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஆன்சிபிள் இந்த மாதிரி டூலில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் வழியாக நம்ம இந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம், இல்லாட்டி கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ டேக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நார்மலாக வந்து இன்ஸ்டன்ஸோட ஐடியா வச்சும் பண்ணலாம், டேகை யூஸ் பண்ணியும் சில சினாரியோ வந்து நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் வந்து டேக் யூஸ் பண்ணுறோம். டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேமு இல்லாட்டி வேல்யூ எதுனாலும் கொடுக்கலாம். நேமு இதில் எதுனாலும் கொடுக்கலாம், அட்ரஸ் இந்த மாதிரி எதுனாலும் கொடுக்கலாம். இப்போதைக்கு நேம் கொடுக்குறேன். இங்கே நம்ம நேம் கொடுக்குற நேம் தான் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோடனே லான்ச் இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸோட நேம் வந்து இதில் ஷோ பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 ஆப்ஷன் என்ன வந்து, ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸுக்குரிய டேக் வந்து செட் பண்ணுறோம். இன்னொன்று வால்யூம்க்கு இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்னா வால்யூம்க்கு வந்து டேக் வந்து செட் ஆகாது. ஓகேவா, நம்ம ரெண்டுத்துக்கும் எதுக்குன்னா நம்ம வால்யூம்க்கு வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து இது ரெண்டும் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செக்யூரிட்டி குரூப்னா வந்து என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபயர்வால் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா, நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா அதில் வந்து உள்ளே யார் வரணும், உள்ளே வெளியில் யார் போகணும், இந்த மாதிரி வந்து நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம சர்வரை வந்து யாரெல்லாம் அக்சஸ் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது, ஒயிட் லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே இதில் தான் பண்ணலாம். இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஆல்ரெடி வந்து இருக்குது, செக்யூரிட்டி குரூப் வந்து இருக்குது. அது வந்து இப்போ டிஃபால்ட் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு பர்பஸ்க்காக வந்து கம்ப்ளீட்டாக அளவு கொடுத்துருக்கேன் ஒரு டெஸ்டிங்காக. ஆனால் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் செக்யூரிட்டி குரூப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்டு ரூல்ஸ், அவுட்பவுண்ட் ரூல்ஸ் இந்த மாதிரி 2 இருக்கும். இன்பவுண்டுனா என்ன, அவுட்பவுண்ட்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ உங்கள் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து CentOS லினக்ஸ்
தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். லினக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வந்து எம் இன்ஸ்டால் அப்டேட் இந்த மாதிரி கொடுப்போம். எம் அப்டேட் இல்லாட்டி எம் இன்ஸ்டால் HTTPD இந்த மாதிரி ஏதாவது அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணுன்றது வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பப்ளிக் அக்சஸ் கொடுக்கணும். அப்போ இதில் வந்து நம்ம இன்பவுண்ட் ரூல்ஸில் வந்து நம்ம வந்து அலோ டிராஃபிக் ஆல் தான் கொடுப்போம். ஏன்னா அப்போதான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ஏதாவது வந்து, ஆனால் இது மூலிமா நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் தான் வந்து வெளியில் அக்சஸ் பண்ணி அதோட தேவையான டேட்டா எடுக்குது. அதுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து அளவுலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பெரிய சினாரியோவில் போகிறப்ப தான் வந்து அது விபிசியில் கான்ஃபிகர் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அளவு தான் கொடுத்துருப்போம். அடுத்து அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் வந்து அக்சஸ் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடிட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா SSH மை ஐபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நான் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் சேவ் கொடுத்துட்டா SSH மூலியமா, சரியா? ஆனால் வந்து மற்ற ஒரு கௌதமோ ராஜாமனையோ கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஒன்று எனிவேர் கொடுக்கணும். எனிவேர்னா யாருனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 0.0.0.ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வெயிட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல், சரியா? இப்போ வந்து நம்ம லேர்னிங் பர்பஸ்னால வந்து இதை கம்ப்ளீட்டாக வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் கொடுக்குறேன்னா வந்து இந்த இன்ஸ்டன்ஸை வந்து யாருனாலும் வந்து வெளியில் இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் வந்து இப்போ அதில் என்னென்ன நம்ம போர்ட்டு யூஸ் பண்ணலாம், என்னென்ன போர்ட் HTTPனா 80 போர்ட்டு, அப்புறம் HTTPSனா 443, SMBனா வந்து சாம்பா, இந்த மாதிரி என்னென்ன வந்து நம்ம இங்கே அலோவ் பண்ணணும். போர்ட் வைஸ் இவங்க வந்து சர்வீஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லாட்டி கஸ்டம் போர்ட்டு கொடுக்கலாம். கஸ்டம் TCP கொடுத்துட்டு நம்ம எந்த ஒரு போர்ட் வந்து இப்போ Node.js பார்த்தீங்கன்னா 800 4001 இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து இங்கே எடிட் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டோம்னா நம்ம அது மட்டும் வெளியில் வந்து அக்சஸ் ஆகும், ஓகேவா? இப்போ வந்து டிஃபால்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்னென்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஓவர்வியூவாக வந்து இது பண்ணுறாங்க. இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி குரூப் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன, நம்ம என்னென்ன ஆப்ஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஸ்டோரேஜ் எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கோம், டேக் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகும். இதில் வந்து ஏதாவது நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து எடிட் கொடுத்து நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப் எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார், இட்ஸ் லைக் a ஃபயர்வாலோட ரோல் மாதிரி. ஆமா, செக்யூரிட்டி குரூப்ன்றது ஒரு ஃபயர்வால் மாதிரி தான். நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா CentOS இது நம்ம விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விண்டோஸ்ல ஒரு ஃபயர்வால் இருக்கும். அதுதான் வந்து இங்க வந்து பை டிஃபால்ட்டா OSல இருக்கும். நம்ம EC2ல வந்து ஒரு சர்வீஸாகவும் கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து இப்போ டிபிக்கு அக்சஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி போகிறப்ப வந்து இங்கே ஒரு இதுக்கு வந்து நம்ம மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன மீன் பண்ணுறேன்னா வந்து இப்போ இங்கே ஒரு EC2க்கு வந்து நம்ம ஒரு செக்யூரிட்டி குரூப் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் ஆட் பண்ணணும் அப்படின்னா, பெரிய ஆர்கனைசேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செக்யூரிட்டி குரூப் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா சில ப்ராடக்ட் மட்டும் இந்த ஐபி அக்சஸ் பண்ணணும், சில ப்ராடக்ட் மட்டும் இந்த ஐபி அக்சஸ் பண்ணணுன்றதுக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட் வச்சு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதோட அந்த இன்ஸ்டன்ஸோட அக்சஸ் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் யாருக்கு சேல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அக்சஸ் ஆகும். இப்போ எங்கள் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செக்யூரிட்டி குரூப் இருக்கும். எதுக்காக அப்படி வச்சுருப்பாங்கன்னா வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அதாவது டெப்ளாய் பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் அந்த இதுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வெளியில் வந்து அக்சஸ் கொடுப்போம். அந்த மாதிரி சினாரியாவுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப்பை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ இதில் வேறு எதுவும் இப்போ லான்ச் கொடுத்தனா கிரியேட் ஆயிரும். வேறு எதுவும் இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல, கிரியேட் பண்ணிடலாம்ல?
இந்த கீ ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணுவோம் அதுக்கு. இல்ல இனிமேல் தான் வரும். ஓகே. இப்ப லான்ச் கொடுத்தோம்னாலே வந்துரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பை டிஃபால்ட்டா என்னோட செக்யூரிட்டி குரூப் என்னோட கீபேர் இருக்கு. சரியா? கீபேர் எங்க பார்க்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீபேர்ன்ற ஒரு இது இருக்கும். இன்சூரன்ஸ்ல வந்து கீழே கீபேர்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து என்னோட நேம்ல வந்து ஒரு கீபேர் வச்சிருக்கேன். சரியா? இந்த கீபேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் எனக்கு நியூவாக வேணும்னா நான் நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எனக்கு இப்போ தேவையில்லை. நான் வந்து ஒன்று தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து என்னோட நேமில் இதில் இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து இந்த கீயை வந்து இந்த பேம் கீயை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன், இல்லாட்டி எனக்கு தொலைச்சிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து திருப்பி வந்து நீங்கள் ரிட்ரைவ் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் நியூ கீபேர் தான் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு மோஸ்ட்லி ஆப்ஷன் வந்து AWSல கொடுக்கல. அது ஒரு சில செக்யூரிட்டி பர்பஸ்னால வந்து இன்கேஸ் இதில் வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்களோ இது பண்ணிட்டீங்கனாலும் வந்து உங்களால் வந்து நீங்கள் அதை ரிட்ரைவ் பண்ண முடியாது. அதனால் கீபேர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப நீங்கள் கிரியேட் கொடுக்குறீங்க அப்படின்னா டவுன்லோட் கொடுப்பான். அந்த டயத்தில் வந்து நீங்கள் அதை ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். இப்போ வந்து நான் இந்த கீப்பர் என்னோட தான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட வேற செக்யூரிட்டி குரூப் சொல்லுவோம். ஒரே ஒரு டவுட்டு. இப்போ வந்து நம்ம கீப்பேர் மிஸ் பண்ணிட்டோம், இந்த பெம் ஃபைலை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்வரை வந்து இந்த கன்சோல்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? AWS கன்சோல்ல இருந்து சொல்றேன். AWS கன்சோல்ல இருந்து இல்ல, அது AWS கன்சோல்ல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கும் கீ வேணும் நம்மளுக்கு. இல்ல இந்த AWS லாகின் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணி அதுல கன்சோல் லாகின் பண்ணனும்னாலே பேர் வேணுமா? கீ பேர் வேணுமா? அது நான் ட்ரை பண்ணது இல்ல. வேணா இந்த இப்ப நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் எதுக்கு சொல்றேன்னா அங்க போனோம்னா நம்ம எப்படியா இருந்தாலும் அங்க கீஜனோடது மேப் ஆயிருக்கும்ல. சர்வர்ல பப் கீ ட்ரை பண்ணது இல்ல. வேணா இப்ப வேணா ட்ரை பண்ணி பாத்துருவோம். இப்ப நான் சர்வர்ல பப் கீ இருக்கும். நம்ம அங்க இருந்து எடுத்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாமே. இல்ல நீங்க பப் கீ அந்த கான்செப்ட் அது இல்ல. இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்க இது பண்ணா கட்டாயம் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஓகேவா? இப்ப நீங்க உங்களுக்கு AWS லாகின் இருக்கனால வந்து எல்லா இன்ஸ்டன்ஸையும் நீங்க டைரக்டா வந்து அக்சஸ் பண்ண முடியாது. சரியா? அந்த பேம் கீ அதுக்கு தான் வந்து அத்தன்டிகேஷன் சொல்லி சொல்றேன். ஆத்தரைசேஷன் ஒன்று இருக்கு. என்னன்னா நீங்க உங்ககிட்ட ஒரு பாஸ்வேர்டு இருக்கு அப்படின்னா அது AWSக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. நீங்க AWS லாகின் பண்றதுக்கு. நீங்க வந்து இன்ஸ்டன்ஸை வந்து நீங்க இது பண்ணணும்னா அது கட்டாயம் வந்து பேம் கீ வேணும். நான் வந்து கன்சோல்ல லாகின் பண்ணி ட்ரை பண்ணது இல்ல. வேணா நான் வந்து இப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டேன். இல்ல பண்ண முடியாது. அதான் நான் பண்ணது நீங்க கனெக்ட் இல்ல அது பாசிபிள் கிடையாது. ஆமா, அதுக்கு ப்ராப்பர் அந்த கீ தான் அக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கீபேர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டு நீங்க அந்த கீ ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கலாம், பிளஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு. ஆமா, நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க இப்ப இன்ஸ்டன்ஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கீங்க. சோ அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இதெல்லாம் வேணாம், எனக்கு இது பண்ண முடியாது அப்படின்னா SSM ஏஜென்ட்னு சொல்லி சிஸ்டம் மேனேஜர்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அது SSM ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் ஃப்ரம் AWS கன்சோல். ஓகேங்களா? இது லைனக்ஸ் இருந்தாலும் சரி, விண்டோஸ் இருந்தாலும் சரி. விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா பவர்ஷெல் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க பவர்ஷெல் கமாண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லைனக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது நார்மலா அந்த டெர்மினல் கன்சோல் வரும். ஸோ நீங்க அதை வச்சு நீங்க லாகின் பண்ணி நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து நீங்க ஒன்ஸ் லாகின் அந்த பெம் கீ வச்சு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது செகண்டரி ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பிரிலிமினரியா வந்து எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது எப்பவுமே நீங்க வந்து கீ வந்து வச்சு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வரணும்னா நீங்க SSH கீயை ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி இனிஷியல் பர்பஸ். எப்போ நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க சர்வர் லாகின் பண்றீங்க பாருங்க, இனிஷியலா அந்த டைம் மட்டும் தான் நீங்க இது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. அதே செக்யூரிட்டி பர்பஸ் நம்மளே மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டியும் புதுசா கீ ஜென்ரேட் பண்ணிட்டே இருந்தா அன்னசரி இது. ஸோ அதுக்கு பதில் ஒரு கீ நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுட்டு இந்த கீயை வச்சு தான் நான் எல்லா சர்வருக்கும் இது பண்ண போறேன். இல்ல இது கீ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக மட்டும் இந்த கீயை வச்சுக்க போறோம் அப்படின்னா ஸோ இதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இனிஷியலா அந்த ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்கான SSH கீ ஜென் இல்ல எதனா யூஸ் பண்ணி அது கீ அவங்க ஜென்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டீம் கொடுக்கலாம்.
அப்படி இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இது ரோல்ஸ். ஓகேங்களா, அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலா இது இந்த கீ வந்து AWS கன்சோலுக்கு பண்ற நீங்க கீ வந்து யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே ஓகே அதுதான் இதுதான் மேட்டர். ஓகே, அவரு பண்ணிட்டாரு. அவர் நேம் என்னது? பத்மராஜ். பத்மராஜ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இப்போ இன்சூரன்ஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. அவர் சொல்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புனேன். நீங்க செஷன் மேனேஜர் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஆனா வந்து அதுக்கு வந்து ஏஜென்ட் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி அது ஆமா SSM ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணனும். கால் பண்ணனும். ஆமா, SSM ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோம். ஸ்லெஸ் வந்து எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க SSM ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க IAM ரோல் அட்டாச் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SSM வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து லான்ச் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் செக்ல பார்க்கலாம். இப்போ இன்சூரன்ஸ் வந்து கரெக்டா லான்ச் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. இதுல வந்து 2 ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒன்னு சிஸ்டம் ஹெல்த் செக் இருக்கும், இன்சூரன்ஸோட இது ஸ்டேட்டஸ் செக் இருக்கும். இதுல சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக்னா என்ன அப்படின்னா, உங்க இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு விர்ச்சுவல் மிஷின் தான், VM தான். அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு சர்வர் கட்டாயம் இருக்கும். அப்போ அந்த சர்வரில் தான் வந்து VM இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வரோட ஸ்டேட்டஸ் அது வந்து பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து அந்த இன்சூரன்ஸோட ஸ்டேட்டஸ் இது ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. இதை என்ஷூர் பண்ணிட்டு தான் வந்து அடுத்து தான் வந்து இதில் எதுவும் இஷ்யூ வரும். ஒரு சமயம் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் VMல ஏதாவது கரெக்டாக க்ரியேட் ஆகாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கணும் எதனால அந்த இஷ்யூ வருது அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். இன்சூரன்ஸ் வந்து ஸ்டேட்டஸில் வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சு. அப்போ வந்து என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுன்றதுனால ஜஸ்ட் வந்து சப்மிட் ஃபீட்பேக் கொடுத்தோன்னே AWSக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் போய் அவங்க வந்து சால்வ் பண்ணாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம AWS வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, தென் மானிட்டரிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மானிட்டரிங், டீட்டெயில்டு மானிட்டரிங் எனேபிள் பண்ணலை. ஏன்னா அதுக்கு வந்து தனியாக அமௌண்ட். இப்போ வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணி இன்னும் டைம் ஆகலை. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து எல்லா கிராஃபும் வந்து நம்மளுக்கு இதாகும். என்னென்னா CPU யூட்டிலைசேஷன், டிஸ்க் ரீடு ரைட்டு, ஆப்ரேஷன்ஸு, நெட்ஒர்க்கு, இதில் எல்லாமே வந்து இது இருக்கும். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? இதை செக் பண்ணி நம்ம எதனால எது அதிகமாக போகுது அப்படின்றத வந்து இங்கேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்து டேக் நம்ம கொடுத்தது தான், வேற ஒன்றும் இல்லை. யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க. எதுனா வந்து நம்ம சென்டோஸ் எடுத்தோம்ல AMI அதோடது ஜஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் மெயினாக வந்து நம்ம பப்ளிக் IP. இப்போ ஒரு EC2 நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அங்கே பப்ளிக் IP எனேபிள் பண்ணோம். எனேபிள் பண்ணோன்னே என்னன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு IP வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க AWSல இருந்து. எதனாலனா வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த IP வந்து இன்கேஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோம், ரீபூட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த IP வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ்டு IP மாதிரி கிடையாது. மீன்ஸ் நம்ம ப்ராட்பேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் வந்து நெட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் பப்ளிக் IP வந்து உங்கள் IP மாறிடும். அதே மாதிரி தான், அதே சினாரியோ தான் இங்கே. நீங்கள் ரீபூட் பண்ணுறீங்க, ஷடன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறீங்க, இல்லாட்டி இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் IP மாறிடும். இது வந்து நம்ம ட்ரைனிங்க்கு டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறோன்னா ஓகே. நம்ம இதே இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொடக்ஷன் லெவலில் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறோன்னா வந்து நம்ம கட்டாயம் வந்து அதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் IP மாதிரி கொடுக்கணும். அதை வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலாஸ்டிக் IPன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த IP நோட் பண்ணுறேன், நான் ரீபூட் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணுங்க அப்பதான் மாறும்.
ஓகே. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆனதுனால என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா ஒன்லி ஐபியோட செக்ஷன் மட்டும் தான் மாறும். உங்களுக்கு பிரைவேட் ஐபிலாம் மாறாது. பிரைவேட் ஐபினா என்னன்னு தெரியும்ல? உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண அவங்க வந்து ஒரு பிரைவேட் ஐபி வந்து கொடுத்துருவாங்க. அது பப்ளிக் ஐபியும் கொடுப்பாங்க, பிரைவேட் ஐபி கொடுப்பாங்க. பிரைவேட் ஐபி வந்து நம்ம வெளியில அக்சஸ் பண்ண முடியாது. அது வந்து இன்டர்னல் விபிசிக்குள்ள இருக்கிற இன்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரே விபிசிக்குள்ள கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்டர்னலா வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சரியா? ஆனா நம்ம வெளியில இருந்து கனெக்ட் பண்ணோம்னா கட்டாயம் வந்து பப்ளிக் ஐபி வேணும். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஐபி மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த ஐபி வந்து இந்த ஐபி 1358141251 ஐபி மாறிடுச்சு. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஏடபிள்யூஎஸோட இந்த மாதிரி ஐபி யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தான் வந்து அவனே வந்து எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். எலாஸ்டிக் ஐபி வந்து என்ன அப்படின்னா வந்து இதுலேருந்து ஒரு ஐபியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிறோம், அலோகேட் பண்ணுறோம். அலோகேட் பண்ணிவிட்டு அசோசியேட் பண்ணுவோம். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரீபூட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எதுலேயுமே வந்து ஐபி வந்து மாறாது. ஓகேவா? இதை எப்படி வந்து அலோகேட் பண்ணுறதுனா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அலோகேட் எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தோன்னா வந்து அவன் வந்து அவனா வந்து ஒரு ஐபியை வந்து நம்ம கொடுப்பான். நம்ம அலோகேட் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐபியை வந்து நம்மளுக்கு கொடுப்பான். இப்போ இந்த ஐபி கொடுத்துட்டோம்னா அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அது வந்து எப்படின்னா வந்து அசோசியேட் திஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம அசோசியேட் பண்ணுறோம். அதான் மீனிங். இப்போ அசோசியேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன வேணும்? இன்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது, அதெல்லாம் விசிபிள் ஆகுது. இல்லாட்டினா நிறைய இன்ஸ்டன்ஸ் வரும். அதில் நம்ம வந்து ஒன்று ஐடி இல்லாட்டி டேக் நேம் ஏதாவது இங்கே போடுறோம் அப்படின்னா அது மூலயமா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ப்ரைவேட் ஐபி போடலாம், போடாட்டி இது பண்ணிடலாம். அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஐபி, அதாவது இந்த ப்ரைவேட் ஐபி போடணும்னா போடலாம், இல்லாட்டியும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்புறம் ரீஅசோசியேஷன் என்னன்னா நீங்கள் ஒரு ஐபி வாங்குறீங்க, சரியா? வாங்கிட்டு வந்து இந்த ஐபியை வந்து கோடாடிலையோ ஒரு டொமைன் வாங்குற இடத்துல இந்த ஐபியை கொடுத்துட்றீங்க, சரியா? இப்போ நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வேறு ஏதாவது போகிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இந்த ஐபியவே தான் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு நீங்கள் அசோசியேட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன இன்ஸ்டன்ஸ் போட்டிருக்கேன்னா வந்து டெவாப்ஸ் டெக்குன்னு போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு டெவாப்ஸ் லீடு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து இந்த ஐபியை நான் அசோசியேட் பண்ணணும். அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐபியை வந்து ரீஅசோசியேட் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அசோசியேட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஐபி 117 இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் போட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஐபி இருக்கும். ஓகேவா? நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபி மாறிடும். ப்ளஸ் வந்து இங்கே எலாஸ்டிக் ஐபின்ற இடத்துல இந்த ஐபி வந்துடும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் எலாஸ்டிக் ஐபி வந்து யூஸ் ஹலோ செல்வா, ஹலோ செல்வா,
ஓகே நெட்வொர்க் போயிருச்சு. நெட்டுக்கு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஆக்சுவலாக இதில் 1 or 2 பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐபியை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஈவன் பிராட்பேண்டில் கூட நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு பெர்மனெண்ட் எலாஸ்டிக் ஐபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எலாஸ்டிக் ஐபி மீன்ஸ் பப்ளிக் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபி வேணும்னு சொல்லி வாங்கி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருக்க டிவைஸை ஸ்மார்ட் டிவைஸ் ஏதாவது அக்சஸ் பண்ணணும் செய்யணும்னா வெளியே இருந்து நீங்கள் டைரெக்டாக அந்த ஐபி மூலியமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த டிவைஸை அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கேயும். பட் இங்கே என்னன்னா நீங்கள் இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, டெஸ்டிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பப்ளிக் ஐபி யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஷட் டவுன் பண்ணிடுறீங்க. பண்ணிட்ட பிறகு அந்த எலாஸ்டிக் ஐபி வந்து பப்ளிக் ஐபி வந்து ரிலீஸ் ஆயிரும் ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு மட்டும்தான் பில் சார்ஜ் வரும் ஓகேங்களா. நீங்கள் பில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஷட் டவுன் பண்ணிடுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிரும். இப்போ அந்த ஐபிக்கு வந்து உங்களுக்கு இப்போ சார்ஜஸ் வராது. ஆனால் இப்போ எலாஸ்டிக் ஐபி நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட இருக்கோ அத்தனை நாளைக்கு அந்த ஐபிக்கு நீங்கள் சார்ஜ் பே பண்ணி ஆகணும். ஈவன் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணலன்றதுலாம் அது செகண்டரி. இல்ல வந்து யூஸ் பண்ணா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. புரியல. யூஸ் பண்ணா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்ல அதாவது நீங்க இப்போ யூஸ் பண்ணாதான் ரீசெண்டா தான் எங்க வந்து charge. இல்ல அந்த ஐபி நம்ம யூஸ் பண்ணாம நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாலே நம்ம பே பண்ணணும் அந்த இல்ல ஐபி. அதுதான் நீங்க இன்ஸ்டன்ஸ்ல அட்டாச் பண்ணி வச்சு அந்த இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அந்த பிரச்சனை இல்ல. இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா பிரச்சனை. இன்சூரன்ஸ் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா தான் வந்து எலாஸ்டிக் ஐபிக்கு வந்து நீங்க அவங்களுக்கு சார்ஜ் எடுப்பாங்க. ஏன்னா இங்க நாங்க யூஸ் பண்றோம், எங்களுக்கு பில்லுல வந்து இன்ஃபர்மேஷன் நான் பார்த்துருக்கோம். பார்த்ததுல வந்து Okay. பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு elastic ரீசெண்டா IP இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 சர்வர்ஸ் மைக்ரேட் பண்ணோம் ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த AWS டைரக்டா நாங்க கனெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அவங்க வந்து டைரக்ட் எப்படின்னா நாங்க சப்போர்ட்லாம் போக தேவையில்ல. ஸோ டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கு. அது டிஎம்பின்னு சொல்லுவாங்க. அது அந்த என்டையர் டிவிஷனுக்கே வந்து அவங்களோட ஹெட். ஸோ அவங்கள டைரக்டா நாங்க ரீச் பண்ணலாம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஐபி நீங்க ரிசர்வ் பண்றீங்கன்னா நீங்க பே பண்ணி ஆகணும், அவ்வளவுதான் அதான் ஓகேங்களா. ரிசர்வ் ஸோ பண்ணா அது pay பண்ணி தான் ஆகணும். பே பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க அது பே இங்கே பண்றது பண்ணதான் ஆகணும். அது இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டாப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பே பண்ண தேவையில்லை. அதுதான். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு தான் இதுக்கும் அதுக்கும் அதான் டிஃபரன்ஸ். மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணா பே பண்ணணும். நீங்க இல்ல அப்படின்னா அந்த ஐபிக்கு வந்து நீங்க இங்க வந்து நீங்க இது வந்து பே பண்ண வேண்டியது இல்லை, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஓகேங்களா. அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு வச்சு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் சொன்னீங்க இல்லையா, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் சொன்னீங்களா. அதுல இப்போ ஒரு பாயிண்ட் மேஜர் பாயிண்ட் மிஸ் பண்றோம். என்ன அப்படின்னா நேட்ரோ நான் நேட்ரோ இன்ஸ்டன்ஸ் சொல்லி இருக்கு ஓகேங்களா. அது வந்து மேஜர். இப்போ ரீசெண்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. டிரைவர்ஸ் வந்துச்சு, டிரைவர்ஸ் அப்டேட் பண்றாங்க, நிறைய இது பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க எதுக்காக அப்படின்னா நான் நிட்ரோ அப்படின்றது பாத்தீங்கன்னா பழைய டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ நிட்ரோ டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னா EPS ஆப்டிமைசேஷனு, மெமரி ஆப்டிமைசேஷனு, அப்புறம் வந்து நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன், அது மாதிரி நிறைய கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கிற டிரைவர்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் நிட்ரோ இன்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. அது ஒரு மேஜர் இருக்கு, அது பெரிய டாபிக். ஸோ அது சில இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் வந்து கவர் ஆகாது, சில இன்ஸ்டன்ஸ் டைப் கவர் ஆகும். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்டா லான்ச் பண்ணி நான் நிட்ரோல நீ நிட்ரோ போறீங்க அப்படின்னா அதுக்கு நெசசரி டிரைவர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் மைக்ரேஷனையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. அது இல்ல அப்படின்னா 1/2 ஃபெயில் வரும். இல்ல சில டைம்ஸ் நீங்க ரீஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் உங்களால பண்ண முடியாது, இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதை நீங்க திருப்பி நீங்க ஏஎம்ஐ பேக்கப் தான் ரீஸ்டோர் பண்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அது பெரிய கான்செப்ட். அது ஒரு பாயிண்டா வச்சுட்டு இன்னொரு நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஹலோ. ஓகே ஓகே. ஸ்பந்தராஜ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்க கூட ஒரு கிளாஸ் நாளைக்கு எடுத்துக்கோங்க. ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. நான் வந்து ஃபுல்லா ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே சோ நீங்க சரி ஓகே. நான் நெக்ஸ்ட் டைம் நான் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு செஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இது பண்றேன் ஓகேங்களா. அது வந்து எப்படி எதுக்கு நான் சொல்றேன் இப்போ அது ஏன்னா இப்போ 10 gig மேல ஒரு இது யூஸ் பண்ணும் ஓகேங்களா. 10 gig வந்து நீங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2003 2000 இதுல வந்து நீங்க சர்வர் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. 2008 எல்லாம் பாருங்க. அது வந்து T2 மைக்ரோ இல்ல இது இப்போ R4 R5 R4ல யூஸ் பண்றீங்க, இல்ல M4ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா M5கோ இல்ல R5கோ நீங்க மைக்ரேட் பண்ணும்போது இந்த டிரைவர்ஸ் இஷ்யூஸ் வரும். நீங்க வந்து ஜஸ்ட் நான் ஒன்றும் இல்லை, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நிட்ரோ இன்ஸ்டன்ஸ் நான் நிட்ரோ இன்ஸ்டன்ஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு அது பெரிய கான்செப்ட் ஒன்று காமிக்கும், நிறைய டிஃபரன்ஸ் காமிக்கும்.
ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நான் நிட்ரோ இன்ஸ்டன்ஸோட நிட்ரோ இன்ஸ்டன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பிளஸ் அந்த அடிஷனல் டிரைவர்ஸ் கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஐஆப்ஸ் இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அது ஒரு மேஜர் பாயிண்ட். ஐஏஎம் ரோல் அப்படின்றது வந்து அது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐஏஎம் ரோல் வந்து எடுக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கலாம். இப்போ ஜென்ரலா நான் இப்போ இதுக்கு மாதிரி சொல்ல எஸ்எஸ்எம் ஏஜென்ட்டுக்கு ஐஏஎம் ரோல் சொல்லலாம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நான் வெளியே இருக்கேன், எனக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய கேட் இருக்கு எனக்கு முன்னாடி. அந்த கேட்டுக்கான எக்ஸாக்ட் கீ வந்து நான் ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் அந்த கீ உள்ள போட்டு திருப்பிட்டு ஓப்பன் பண்ணி நான் உள்ள வர முடியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த கீ நான் எனக்கு கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது பேர் தான் ஐஏஎம். சிம்பிள் கான்செப்ட், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த கீ என்னன்னா ஐஏஎம். ஓகேங்களா? அதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். இவருக்கு பத்மராஜ் வருவாரு, இவருக்கு இந்த டைம்க்கு இந்த ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உள்ள வந்து சாய் போட்டு இருந்தேன்னா உள்ள வந்துடலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதுதான் ஐஏஎம் ரோல், பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றது. இது வந்து பெரிய இன்னொரு கான்செப்ட் இருக்கு. நான் இன்னொரு வேணா இன்னொரு செஷன் நான் எடுக்கிறேன் இதுக்காக ஐஏஎம் ரோல். ஓகேங்களா? ஹலோ. ஓகே ஓகே ஓகே, எனக்கு ஆஃபீஸ் இருந்து மீட்டிங் கால் வந்துச்சு. சரி, ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் செஷன் பார்த்துட்டு எதுனா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் கைஸ். ஓகே. ஓகே. இப்போ ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து செஷன் எடுக்கிறோம். இன்னொன்று வந்து இப்போ அவர் சொன்ன கான்செப்ட் வந்து இன்னும் நான் பார்த்ததில்ல. இன்னொன்று என்னென்னா வந்து இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பேசிக் இதில் தான் இருக்கீங்க. இப்போ நான் பேசிக்கில் இருக்கிறப்ப வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கிறப்ப அந்த இப்போ பார்த்தது தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஏன்னா எதுவுமே வந்து ஒரு பேசிக்ல இருந்து போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அவர் சொல்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அட்வான்ஸ்டாக கூட இருக்கலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் செஷன் முடிச்சுட்டு ஃபியூச்சரில் வந்து அந்த அட்வான்ஸ் செஷன்லாம் நம்ம பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட சஜஷன். ஏஜி கண்டிப்பா ஆமா. ஏன்னா ஆகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, இப்போ என்னதான் இருந்தாலும் வந்து இப்போ EC2ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம பெரிய கம்பெனி கூகுள், ஆரக்கிள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி போனீங்கன்னா நிறைய அவங்க பண்ணுவாங்க. நம்ம அது எல்லாத்தையும் இப்பயே நம்ம டம்ப் பண்ணோம்னா அது உங்களுக்கு புரியாது. அதனால பேசிக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணோம். இப்ப என்னென்ன இன்னைக்கு பார்த்தோன்னு சொல்லி ஒரு லேப் மாதிரி நீங்களா பண்ணி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு ஐபி கிரியேட் பண்ணி எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணி செக்யூரிட்டி குரூப்பை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு உங்களுக்கு ஓரளவு இதுல கொஞ்சம் ஐடியா வந்துடும். அப்ப இன்சூரன்ஸ்னா இது, செக்யூரிட்டி குரூப்னா இதான் கீப்பர், இதான் எலாஸ்டிக் ஐபின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆன பிறகு அடுத்து அவர் சொல்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரியும். அதனால வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பேசிக் இது பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து அவர் எப்போ செஷன் இது பண்றாருன்னு பார்த்துட்டு அந்த அட்வான்ஸ் செஷன் வந்து அவர் கூட எடுப்பார். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே. இப்போ அந்த எலாஸ்டிக் ஐபிக்கு வந்து டேக் வந்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய எலாஸ்டிக் ஐபி இருக்கு. அந்த பட்சத்தில் வந்து நம்ம டேக் வந்து கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பேசிக் செஷன் பார்த்துருக்கோம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது, செக்யூரிட்டி குரூப் இது பண்ணுறது, எலாஸ்டிக் ஐபி ஆட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டோரேஜ் வால்யூம்னா என்ன அப்படின்றது ஒரு இது பார்த்துருக்கோம். இதில் வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க, நம்ம பார்ப்போம். ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, ராஜாமணி ஃப்ரெண்டு பிரபு பேசுறேன். சொல்லுங்க. இந்த டேக்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு நேம் தானா? அது டேக்ன்றது? ஆமா, ஜஸ்ட் நேம் தான். நம்ம அந்த டேக் இங்கேயே கூட நம்ம மாத்தலாம். அது டேக்னா ஜஸ்ட் நேம். இப்போ நம்ம நிறைய இன்சூரன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம நேம் கரெக்டாக கொடுத்தோம்னா தானே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த இன்சூரன்ஸ் வந்து இதுக்காக யூஸ் பண்றோம்னு. அது மாதிரி டேக் வந்து மல்டிபிள் டேக் கூட யூஸ் பண்ணலாம். டேக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் இப்போ வந்து வேணும் அப்படின்னா வந்து ஒரு குரூப் கூட போட்டுக்கலாம். ஒரு குரூப் கொடுத்துட்டு இது வந்து ப்ரொடக்ஷன் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னம்னா
நம்ம அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஓ இந்த இது வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு, இது வந்து ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை டேக்னா. சரி, இப்போ கீ ஜென்ரேட் பண்ணும்போது டேக் தரணும்ன்றீங்க இல்லைங்களா? கீ ஜென்ரேட் பண்றதுக்கு டேக் தரணும்னு சொல்லலையே. இல்ல, இப்போ ஒரு டேக் தரணும்னு சொன்னீங்கல்ல ஒரு இடத்துல. ஓ இதுவா எலாஸ்டிக் ஐபியா? ஆமா. எலாஸ்டிக் ஐபிக்கு எதுக்கு டேக் கொடுக்கணும்னா வந்து ஒரு ஐபி வந்து நம்ம எலாஸ்டிக் ஐபியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சரியா, அதை வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து டெவாப்ஸ் டெக்ன்ற இன்ஸ்டன்ஸ்க்கு தான் யூஸ் பண்றோன்றது நம்மளுக்கு தெரியணும். நம்ம ஐடி கொடுத்துருக்கோம், இந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி நம்ம அங்க போட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா வந்து நம்ம பார்த்த உடனே தெரியணும்ல, அதுக்காக டேக் வந்து இது கொடுக்குறோம். நிறைய டேக்ஸ் இருக்குதுன்னா இப்போ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டேக் ரெடி பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் ஒரு 3 டேக் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது எப்படி இந்த எலாஸ்டிக் ஐபிக்கு அப்படியே ரூட் பண்ணி முடியும்? நீங்க டேக்ன்றதை இதுக்கும் அதுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்க வந்து இந்த ஐபியை வந்து அதுக்கு டேக் பண்றது தான், அந்த இன்ஸ்டன்ஸ் இந்த ஐடிக்கு தான் டேக் பண்ண போறோமே தவிர இந்த டேகுக்கு நம்ம வந்து டேக் பண்ண போறது இல்லை. இப்போ இதுல டேக்ன்னு இருக்குல்ல, இதுக்கு டேக் பண்ண போறது இல்லை. இந்த கம்ப்யூட்டருக்கு ஐபி கொடுக்குறோம். இப்ப நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சு வீட்டில் வச்சிருக்கீங்க, அது கம்ப்யூட்டர் நேம் கொடுக்குறீங்க சரியா. ஆனா அந்த கம்ப்யூட்டர் நேமை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஐபி கொடுக்க போறது கிடையாது. உங்க அந்த நெட்வொர்க் கார்டு இருக்குல்ல, கார்டை பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு வந்து ஐபி கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இங்க இந்த இன்ஸ்டன்ஸோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் ஐபி வந்து நம்ம அசோசியேட் பண்றோம். நம்ம அதுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் நேம் வச்சிருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி தான். சரி, ஓகே சார், ஓகே. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஆட் பண்ணி லாகின் பண்ணி சர்ச் பண்ணுவோம். லாகின் பண்ணும்போது இந்த பெம் கீ ஃபைலை வந்து பிபிகே கன்வெர்ட் பண்ணணும்ல சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு நான் லினக்ஸோட டெர்மினல் தான் யூஸ் பண்றேன். ஓகே, அதனால தேவையில்லை. நம்ம செல்வா நீங்க வந்து அந்த குரோம் மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற ஸ்கிரீன் எல்லாம் பிளாக்கா தான் இருக்கு. ஷேர் ஸ்கிரீன் கொஞ்சம் ஃபுல்லா பண்ணீங்கன்னா. ஓ அப்படியா, ஓகே ஓகே. மற்ற எல்லாருக்கும் தெரியுதா? எனக்கு பிளாங்கா தான் இருக்கு. இந்த ஒரே சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. அதை நான் கனெக்ட் பண்றது மட்டும் அடுத்து இது பண்ணிடுவோமா ராஜாமணிஜி? சரி. அது எனக்கு நெட்வொர்க் ஏதோ ஸ்லோவா இருக்கு, என்னால இது பண்ண முடியல. அது சிஸ்டத்தை இன்டர்நெட்டை கனெக்ட் பண்றது மட்டும் நாளைக்கு பார்த்துருவோம். சரி, ஓகே செல்வா. ஓகே அவ்வளோதான் ஜி, வேற எதுவும்? ஓகே, இது டவுட்னா இது பண்ணுங்க. ஓகே ஓகே ஜி, இன்னைக்கு நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் அதுக்கான இது டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டெமோ வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். ALB டைம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் இன்னைக்கு வந்து இது இல்லை. நாளைக்கு ALB லோட் பேலன்சர், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஹலோ, இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.
ஹலோ. ஹலோ. நான் ராஜமணி ஃப்ரெண்டு முரளி பேசுறேன். நீங்க சொல்லுங்க இந்த சொல்லுங்க. டாபிக் எடுத்தீங்கல்ல, இது எலாஸ்டிக் ஐபி. ஸோ ம். எலாஸ்டிக் ஐபினா யூசுவலா இன்ஸ்டன்ஸ்னா ஆஸ் பர் தி யூசேஜ் வந்து அது வந்து சார்ஜ் பண்ணும். பட் எலாஸ்டிக் ஐபி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜ் கிடையாது. பட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சாதான் சார்ஜ்ன்றீங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஸ்டாப்னா அட்டாச் ஆயிருக்கணும், பட் டிட்டாச் ஆகக்கூடாது. அப்படி கிடையாது. இப்போ நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எலாஸ்டிக் ஐபி அசைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இட் மீன்ஸ் ரிசர்வ் பண்ண ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி. ஆமா. ரிசர்வ் நீங்க வந்து வாங்கிட்டீங்க, எலாஸ்டிக் ஐபி வாங்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு காஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஆனா அது நீங்க இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணீங்கன்னா யூசேஜ் இருந்ததுன்னா காஸ்ட் கிடையாது. யூசேஜ் இல்லைன்னா கண்டிப்பா காஸ்ட் இருக்கும். ஓகே, அது வாங்குறது தனியாக சார்ஜ் கொடுத்துருவோம். பட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா தேவையில்லை. பட் சும்மா வச்சிருந்தா சார்ஜஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு அசைன் பண்றாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ்க்கு கண்டிப்பாக அவங்க காஸ்ட் கொடுத்து ஆகணும். அது யூஸ்வலாக நம்ம ப்ராட்பேண்டையும் சரி, ப்ராட்பேண்டையும் நம்ம ஒரு ஐபி அட்ரஸ் வாங்கினா அது கண்டிப்பாக சார்ஜஸ் இருக்கும். ஓகே. இது இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் டைப் சொன்னீங்கல்ல, எம் சீரிஸ் வந்து மெமரி ஆப்டிமைசேஷன், டேட்டா பேஸ் நிறைய இருக்கும், மெமரி இன்டென்சிவ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டி சீரிஸ் வந்து நார்மல் டெஸ்டிங் பர்பஸ் டெவலப் பண்ணிட்டு அதிலே T3 எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. டி சீரிஸ் வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணலாம், ஒன்லி டெவ் ஃபார் டெஸ்டிங் இந்த மாதிரி டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இது சொன்னீங்கல்ல, மெமரி இன்னொன்று வந்து சி சீரிஸ் வந்து என்ன மாதிரி இடத்துல மெயினாக யூஸ் பண்ணுவாங்க? சிபியூ எங்கே அதிகமாக யூட்டிலைஸ் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கலாம். ரியல் டைம் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஜாவா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து சிபியூ வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம சி சீரிஸோட இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒன்லி ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படி பைத்தான் கிடையாது. ரன் அப்படி ஆகுது? கிடையாது. எனிதிங் இப்போ பைத்தான் அப்ளிகேஷன் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிபியூ யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் அதை சி சீரிஸ் யூஸ் பண்ணலாம். நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஜாவா அப்ளிகேஷன் தான் நான் ரியல் டைம் ஃபேஸ் பண்ணது வந்து ஜாவா அப்ளிகேஷன் ஒன்று வந்து எம் சீரிஸ்லேருந்து நாங்கள் சி சீரிஸ் கன்வெர்ட் பண்ணோம். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அப்படின்றதான் சொல்கிறேன். பட் இது அப்படி மட்டும் கிடையாது. சிபியூ எதெல்லாம் நீங்கள் வந்து யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சி சீரிஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஆர் சீரிஸ்ன்றது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க சேட்டா? புரியல. எந்த இன்ஸ்டன்ஸ் கேட்குறீங்க? ஆர் சீரிஸ் சொன்னீங்கல்ல. ஆமாம். ஆர் சீரிஸ் எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து ரேம் யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கிறதுனா வரும். இப்போது மெமரி சொல்லிடுவாங்க. ரேம் வந்து ரேம் யூட்டிலைசேஷன் லைக் உங்களுக்கு வந்து லோவர் லெவலில் ஒரு கேமிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ரேம் வந்து யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கும், இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஹையர் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றதுல ரேம் யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து ரேம் யூட்டிலைஸ்டு போகலாம். இல்லை, அதுக்கு தான் இப்போ மெமரி தனி ரேம் தனின்றீங்களா? மெமரி வந்து இப்போ என்ன ஜென்ரல் பர்பஸ் இருக்கும். ஜென்ரல் பர்பஸ் வந்து மெமரி வந்து ஷேரபிள் தான். ஆனால் ரேம் பர்பஸ் வந்து ரேம் வந்து உங்களுக்கு ரேம் டெடிகேட்டடாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் வாங்கும்போது மெமரி ஆப்டிமைஸ் தான், அந்த மெமரி உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். டி சீரிஸ் மாதிரி தான் எம் சீரிஸும். எம் சீரிஸ் எப்பயுமே வந்து மெமரி வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் ஷேரபிள் ரிசோர்ஸ் தான் இருக்கும். இட் மீன்ஸ் அவன் வந்து நிறைய கஸ்டமர் கொடுத்துருப்பான், நிறைய டெனன்ட் கொடுத்துருப்பான். ஸோ அதுலேருந்து எடுத்து கொடுக்குறது தான் எம் சீரிஸ். ஆர் சீரிஸ்னா டெடிகேட்டடாக கொடுத்துருவான். ஹை மெமரி கேமிங் மொபைல் அப்ளிகேஷன். ஆமாம், கரெக்ட். ஸோ டி சீரிஸ் வந்து ப்ரொடக்ஷனில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு. ஈவன் T2 T3 யூஸ் பண்ண ரெக்கமெண்டேஷன் அது பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ஷேர்ட் ரிசோர்ஸஸ். ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் வந்து லோவர் அண்ட் பட்ஜெட்டில் போகிறீங்க, உங்களோட கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இந்த பிளாக் ஸ்பாட்டை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் மட்டும் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம் சீரிஸ் இல்லைன்னா அதுக்கு எந்த இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அப்படி தான் போகும். ஏன்னா டி சீரிஸ் எப்பயுமே வந்து ஷேர்டபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ஷேர்ட் ரிசோர்ஸ் அப்படின் போது நமக்கு வந்து நம்ம யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குது, மற்றவங்களோட யூட்டிலைசேஷன் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அது வந்து நமக்கு ப்ராப்ளமாக தான் போய் முடியும். அந்த டைமில் வந்து எப்போ வேணால் டவுன் டைம் போகலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்னொன்று சொன்னீங்களே, எக்ஸ் சீரிஸ் சொன்னீங்கல்ல, எக்ஸ் சீரிஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ் சீரிஸ் வந்து எப்படின்னா ஹையர் அண்ட் லைக் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதெல்லாம் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? மிஷின் லேர்னிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஹை ஜிபி ரேம்ஸ் இருக்கும். ஒரே நிமிஷம் ஷோ பண்ணுறேன். எக்ஸ் சீரிஸ் நீங்கள் சொல்கிறது வந்து இதுவா மெயின் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இடத்துல சொல்கிறீங்களா? ஆமாம்,
இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்குங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ் சீரிஸுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதோட மினிமம் இதை பார்த்தீங்கன்னா அதாவது மெமரி வந்து 122 GB கிட்ட இருக்கும். 4 VCPUs தான் இருக்கும். ஸோ ஹையர் அண்ட் இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்து டேட்டா பேஸ் அண்ட் தென் டேட்டா கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. சாப் அந்த பிஸ்னஸ் இது ரன் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேஸை டேட்டாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஷேர் பாயிண்ட், சாப், ஹை அண்ட் டேட்டா பேஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் சர்வரும் உங்களுக்கு வந்து எக்ஸ் சீரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் மைக்ரேட் பண்ணுறாங்க க்ளவுடுக்கு அப்படின்னா எக்ஸ் சீரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அதை பற்றி எனக்கு கிளியரான இல்லை. அதான் டேட்டாஸை எது பேஸ் பண்ணி வருதோ அதுக்கு எல்லாமே வந்து எக்ஸ் சீரிஸ் எது யூஸ் பண்ணுவாங்க. ஹையர் அண்ட் டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறது, ஹை பர்ஃபார்மன்ஸ் டேட்டா பேஸோட இது வேணும் அப்படின்றப்ப அவங்க எக்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பிக் டேட்டா டெக்னாலஜி இருக்குன்னா அங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸ் சீரிஸ் இருக்கும். டேட்டா எப்போதுமே நிறைய வந்து ஜென்ரேட் டேட்டா அண்ட் தென் மிஷின் லேர்னிங் அதெல்லாம் வந்து பி சீரிஸில் வந்துடும். ஸோ பி சீரிஸ் இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா, இங்கே இருக்கு பாருங்க. அது வந்து என்னன்னா வித் NVIDIA டெல்ஸா ஸ்க்ரீன் தெரியல எனக்கு. ஓ சாரி ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ தெரியுது உங்க ஸ்க்ரீன். செல்வா ராஜாமணி, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன் கௌதம். தேங்க்ஸ் நாளைக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சீரிஸோடது பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் டேட்டா பேஸ் இன் மெமரி டேட்டாஸ் அப்படின்னு டேட்டா பேஸஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம எக்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் சீரிஸோட மினிமம் இது வந்து 4 CPU வந்து எனக்கு கம்மியாக தான் யூட்டிலைஸ் ஆகும். பட் மெமரி வந்து எனக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா டேட்டா பேஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ஓவராக இது பண்ணிட்டே இருக்கும். அது டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது மட்டும் தான் அது வேலை ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எக்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம், ஃப்ளூயன்ட் டைனாமிக்ஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பி சீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதோட இது பார்த்தீங்கன்னாலே இது வந்து NVIDIAவோட டெல்ஸாவோட GPUs யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வந்து இதோட கிளாக் ஸ்பீட் அது எல்லாமே வந்து ரொம்ப ஹையர் எண்டில் இருக்கும். வித் கிராஃபிக்ஸோட வரும். இப்போ நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்றோம், இதெல்லாமே வந்து பி சீரிஸ் தான். வீடியோ ஸ்ட்ரீம் பண்றது எல்லாமே பி சீரிஸ்னு சொல்ல முடியாது. ஸோ அது இந்த மாதிரி இது நம்ம ரெஃபர் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, பி சீரிஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எம் சீரிஸ் வந்து ஒன்லி ஃபார் ஹை அண்ட் டேட்டாபேஸஸ், அதிகமாக டேட்டாபேஸ். ஆமா கரெக்ட். எம் சீரிஸ் வந்து ஜெனரல் பர்பஸ் ஷேரபிள் டேட்டாபேஸுக்கு யூஸ் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம். அது ஏன்னா வந்து அப்ளிகேஷன் வந்து CPU அதிகமாக வேணும், மெமரி அதிகமாக வேணும், ரெண்டுமே தேவைப்படுதுங்கும்போது அதுக்கு என்ன மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில்? CPU மெமரி ரெண்டுமே அதிகமாக வரப்போகுது அப்படின்னா நீங்கள் சி சீரிஸ் அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். ஒரு நிமிஷம் சி சீரிஸோட இது காட்டுறேன். சி சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 8 GB ரேம் இருந்தால் மட்டும் போதும்னா நீங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து C66 ஆச்சு சொல்லலாம். C6ல் இருக்கா? ஓகே, C5. ஓகே, எனக்கு வந்து CPU வந்து எனக்கு 4 GPs போதும், மெமரி என்ன அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த அதுக்கேற்ற மாதிரி சொல்லலாம். CPU எனக்கு வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கும். சி சீரிஸ் CPU யூட்டிலைஸ் இருக்கும், மெமரியும் இருக்குன்னா அதுலேயே உங்களுக்கு CPU பேஸ்ட் போனாலே உங்களுக்கு மெமரி அதுக்கு ஆப்டிமைஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். எனக்கு நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து மைக்ரேட் பண்ணுறாங்களா? ஆக்சுவலாக நான் வந்து இந்த மைக்ரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் மோனோலேருந்து மைக்ரோ சர்வீஸாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது மோனோத்துக்கு கண்டிப்பாக வந்து நிறைய இது இருக்கும், உங்களுக்கு மாடல்ஸ் இருக்கும், எல்லாமே ஒன்றா இருக்கும். அங்கே வந்து நிறைய ஜிபி யூஸ் பண்ணுவாங்க, மெமரி அண்ட் CPU கோர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 16 VCPU கோரு ஒரு 64 GB இல்லை 32 GB ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒரு மோனோ அப்ளிகேஷனில். அது மைக்ரோ சர்வீஸை கனெக்ட் பண்ணும்போது 4 வந்து உடைப்பாங்க. கரெக்டாக? ஆமாம், மேபி உங்களுக்கு மைக்ரோ சர்வீஸ் தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. உடைக்கும் போது அது எப்படி பண்ணுறாங்க? அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபுல் வந்து பிஸ்னஸ் லாஜிக்ஸ் தான். ஸோ பிஸ்னஸ் லாஜிக்ஸ் தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் லாஜிக்ன்றப்போ BA டீம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க, எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த இதில் வரணும், எந்த மைக்ரோ சர்வீஸ் வந்து ஹை யூட்டிலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் CRM அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாக வந்து கஸ்டமர் ரிலேட்டட் தான். ஸோ CRM அப்ளிகேஷன் இருக்கும்போது ஒவ்வொரு கால் கவுண்ட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். அந்த சர்வீஸ் வந்து எது இருக்க போகுது, மற்ற சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு டேஷ்போர்ட் வியூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ராசஸிங் பண்ணுறதா இருக்கும், ஒரு APIயாக இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு எடுக்கவே அந்த அளவுக்கு மெமரி எடுக்கவே எடுக்காது.
கால் ப்ராசஸ் பண்ணுறது, இல்லைனா ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது. ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் அண்ட் ஹை சிபி யூட்டிலைசேஷன் தான் எடுக்கும். ஸோ அது எந்த மைக்ரோ சர்வீஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராசஸில் எதுவாகுது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணலாம். நீங்கள் மைக்ரோ சர்வீஸ் போயிட்டீங்கனாலே கண்டெய்னரைசேஷன் தான் போவீங்க. ஸோ தனியாக வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தனித்தனி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து அலோகேட் பண்ண மாட்டீங்க. மைக்ரோ சர்வீஸ் ஒரு கான்செப்டே வந்து கண்டெய்னரைசேஷனுக்குள்ள தான் போகும். கண்டெய்னரைசேஷன் தான் போகிறீங்களா இல்லை இன்ஸ்டன்ஸ் பேஸ் போகிறீங்களா? EKS கண்டெய்னரைசேஷன். கண்டெய்னரைசேஷன் தான் போகும்போது அதுக்கு நீங்கள் கண்டெய்னர் பேஸில் வந்து நீங்கள் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு எது யூட்டிலைசேஷன் பார்ப்பீங்க. ஸோ இன்ஸ்டன்ஸில் வந்து மெமரி ஆப்டிமைஸ்ட் அந்த ஓவரால் இன்ஸ்டன்ஸ் வந்து மெமரி இப்போ இருக்கா. நீங்க வந்து சொல்றீங்களா கண்டெய்னர் மூவ் ஆகும், பட் வந்து இப்போ ஆன் ப்ரம்ல இருக்கு, அவங்க மைக்ரேட் பண்றாங்க. ஆன் ப்ரம்ல வந்து மோனோல இருக்கும், கிளவுடுக்கே மைக்ரேட் ஆகல. டைரக்டா ஆன் ப்ரம்ல இருந்து இருக்கிற அந்த மோனோலித்திக் அப்ளிகேஷன் தூக்கி அப்படியே கண்டெய்னர்ல போட முடியுமா ஃபர்ஸ்ட்? புரியல, நீங்கள் கொஸ்டின் திருப்பி சொல்லுங்கள். இப்போ ஆன் ப்ரம்ல இருக்கு மோனோலித்திக் அப்ளிகேஷன், அது வந்து டைரக்டா வந்து கிளவுடுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸா ஒரு மைக்ரேட் பண்ணாம டைரக்டா கண்டெய்னரா பண்ண முடியுமான்றது தான் எனக்கு கொஸ்டின். அப்படி பண்ண முடியாது. டேரக்டா ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷன் டேரக்டா எடுத்தோன்னே அப்படி பண்ண முடியாது. அதுக்கு நிறைய லாஜிக்ஸ் இருக்கு. அது நம்ம லாஜிக்ஸ்லாம் மாத்ததுக்கு அப்புறம், ஏன்னா பிசினஸ் டீம் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ நீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸா போடணும், EC2 இன்ஸ்டன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் கண்டெய்னரை மாற்றணுன்றீங்களா எப்படி? இது அப்படி கிடையாது. நீங்கள் ஆன் ப்ரம்ல இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷன் இருக்கும்போது நம்ம டேரெக்டாக வந்து மைக்ரோ சர்வீஸ் மாற்ற முடியாது. ஒரே நிமிஷம். மோனோலித்திக் அப்ளிகேஷன் நீங்கள் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அது முதல் பிஸ்னஸ் லாஜிக் அவங்க இது பண்ணுவாங்க. பிஸ்னஸ் லாஜிக்கை ஃபுல்லாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்களே. ஸோ அப்போது நீங்கள் வந்து பிஸ்னஸ் டீம் வந்து அவங்க டெவலப்பர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல வந்து மாற்றணும். அவங்க மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இப்போ சிஆர்எம் அப்ளிகேஷன் சொன்னோம்ல, சிஆர்எம் அப்ளிகேஷன் சொல்லும் போது அவங்க வந்து இப்போ ஒரு கால் ஃப்ளோ ஆகுறது சரி, கால் மேனேஜ்மெண்ட் ஆகுறது சரி, எல்லாமே வந்து இதுவாகும். அவங்க அதை பிரிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து EKS நீங்கள் சொல்கிற மாதிரி EKS அந்த குபர்னெட்டிஸாக போகிறது சரி, டாக்கரில் போகிறதா சரி, எது வந்தாலும் நம்ம இது பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சைட்லேருந்து என்ன டொமைன், என்ன ஃபார் எக்ஸாம்பிள் செஷன் மேனேஜ்மெண்ட், ஆத்தென்டிகேஷனா, ஸோ ரிப்போர்ட்டா, ஆர்டரா, பில்லிங் வந்து அவங்க பிரிச்சிருவாங்க டொமைன் லெவலில். இத்தனை மைக்ரோ சர்வீஸ் வந்து பிரித்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா கண்டெய்னராகவும் போடலாம். அதான் பிரிக்கிற மைக்ரோ சர்வீஸ்னாலே அது வந்து இதுதான் கண்டெய்னரைசேஷன் தான். ஸோ கண்டெய்னரைசேஷன் போகும்போதே அவங்க வந்து மைக்ரோ சர்வீஸ் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரஃப் நாலேஜ் இருக்கும். இந்த சர்வீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ஹை பீக்கில் போகும் அப்படின்ற ஒரு ரஃப் நாலேஜ் இருக்கும். அதை நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அது சஜஷன் கொடுப்போம். ஸோ ஓகே, அப்போ பிரிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த சர்வீஸ் வந்து நிறைய கால் வரும், நிறைய ஹை பெர்ஃபார்மன்ஸ் CPU தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி CPU அதிகமாக கொடுப்பீங்க, அப்போ அந்த CPU கோர் அதிகமாக கொடுப்பீங்க. மற்றதுக்கு தேவைப்படாத இடத்துல வந்து கம்மியாக கொடுப்பீங்க. எதுக்கு மெமரி அதிகமாக அதுக்கு மெமரி அதிகமாக அந்த ஸோ அப்போ வந்து டெசிஷன் நடக்கும் எல்லாமே. கண்டிப்பாக. ஏன்னா டாக்கர் நம்ம கிரியேட் பண்ணும்போது டாக்கர் கம்போஸ் ஃபைலில் வந்து நம்ம ஒரு என்னென்ன ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும், எவ்வளோ ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும் முதல் கூட நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அவங்க ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணும்போது இந்த கால் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு அதிகமாக எடுக்கும் கால்ஸ், ஏன்னா அப்போ தான் அங்கே கால் ஃப்ளோ அதிகமாக போகுது, ரிப்போர்ட்ஸ் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு எனக்கு அதிகமாக ரிசோர்ஸ் வேணும். அண்ட் தென் API கேட்வேக்கு எனக்கு அவ்வளோ ரிசோர்ஸ் தேவையே இல்லை, எனக்கு 1 GB இருந்தாலே போதும், மேக்ஸிமம் ஹை அவைலபிலிட்டி எனக்கு 1 GB இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க. இப்போ ஓவரால் அப்ளிகேஷன் வந்து 32 GB ரன் ஆகுது, எனக்கு வந்து மைக்ரோ சர்வீஸ் வந்து ஒரு 16 GB தான் இதுவாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 32 GB ப்ரொவைட் பண்ணுவீங்க. ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவீங்க. பட் வந்து 30 GB தான் வாங்கி ஆகணும். ஏன்னா ஹை அவைலபிலிட்டிக்காக நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஸ்கேலிங் இல்லாமல் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. குபர்னெட்டிஸ் வந்து ஸ்கேலிங்கோட தான் வருமே. ஸோ ஸ்கேலிங் போகுதுன்னா உங்களுக்கு வந்து 16 GB தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆனால் போகுது. ஏன்னா 16 GB மட்டும் வாங்கினா போதுமானா அது வந்து தப்பான ப்ரொபோசல். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 32 GBக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஸ்கேலிங் ஆகும்போது அப்ளிகேஷன் டவுன் டைம் இல்லாமல் இதாகும். ஏன்னா ப்ரொடக்ஷன் போகும்போது வந்து ஹை அவைலபிலிட்டி நம்ம எப்பயுமே கொடுக்குறோமே, ஹை அவைலபிலிட்டி இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக அப்ரோச் கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஒரு மோனோ அப்ளிகேஷன் வந்து 32 GB இருக்குன்னா நம்ம உடைக்கும் போது ஒரு 5 சர்வீஸை உடைக்கும் போது 16 GB கொண்டு வரலாம். மீதி 16 GB வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், ஸ்கேல் பண்ணுறதுக்கு தேவைப்படும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கரெக்ட். ஏன்னா நீங்கள் வந்து உடைக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலாகவே அவ்வளோ உங்களுக்கு ஹை பீக்கில் இருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ண
ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எப்பப்போலாம் யூசர்ஸ் வந்து அதிகமாகுது, எப்பப்போலாம் வந்து பீக் அப்போ போதோ அப்போது மட்டும் தான் இதுவாகும். குபர்நெட்டிஸை பை டிஃபால்ட்டாகவே ஆட்டோ ஸ்கேலிங் வந்துடும். ஆட்டோ ஸ்கேலிங் வர ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து நம்ம வந்து இல்லை இது எனக்கு எப்பப்போலாம் எனக்கு பீக் வருதோ அப்போ மட்டும் ஆனால் போதுன்ற மாதிரி தான் இருக்கும் தவிர எனி டைம் எனக்கு வந்து இவ்வளோ ரிசோர்ஸ் எனக்கு அலோகேட் பண்ணணும் அவசியமே கிடையாது. சொல்லுங்க. சாரி, இது இப்போ நீங்க சொன்னது வந்து எக்ஸாம்பிள் வித் மெமரி 32 GB மெமரி. பட் வந்து அதே வந்து எப்படி இப்போ CPU கோரும் நம்ம கன்சிடர் பண்ணணும் கரெக்டாக உடைக்கும் போது. ஸோ CPU கோர்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ 32 GB நீங்க சொன்னீங்க ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி CPU கோர் 32 GBனா 16 GB ஒரு 4 பிரிக்கிறேன்னா ஒவ்வொரு மைக்ரோ சர்வீஸும் 4 நான் கொடுக்கலாம். இல்லை ஒரு மைக்ரோ சர்வீஸ் 8 கொடுத்துட்டு மற்ற மைக்ரோ சர்வீஸ் CPU கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பர்சன்டேஜில் தான் பிரிப்பீங்க. பர்சன்டேஜில் பிரிக்கும் போது நீங்கள் வந்து இது எப்படி சொல்கிறோன்னா ஒரு ட்ரையல் அண்ட் ரன்ன்ற மாதிரி தான் நாங்கள் இது பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெவலப் என்வரான்மெண்ட்லேயே நம்ம வந்து போடும்போது இந்த மெமரி கொடுத்து பார்ப்போம். இந்த மெமரி வந்து எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆகுது, இது எவ்வளோ நாள் பீக்கில் போகுது, இந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். இந்த டெவலப் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷனில் போகும்போது இந்த ரிசோர்ஸ் வந்து இவ்வளோ எடுக்குது, இதை விட நான் 10% ஹையாக கொடுப்பேன், அந்த 10% ஹையாக கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் ஆகுறப்போ அது இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவாக தான் இருக்கும். டெவலையே நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, பிஓசி மாதிரி பண்ணுவீங்க டெவல? கண்டிப்பா டெவலே நம்ம வந்து பிஓசி பண்ணிடுவோம். ஏன்னா டெவல இருக்கும்போது நமக்கு இது பெருசாக தெரியாது. டெவல வந்து எல்லா என்வரான்மெண்ட்ஸுமே வந்து நமக்கு இதுவாக தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் போகிறோமோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸ் நம்ம அலோகேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து 32 GBன்றது வந்து ஒரு 4 உடைக்கிறேன் அப்படின்னா ஒரு மைக்ரோ சர்வீஸ் 2 மைக்ரோ சர்வீஸ் 8 கொடுத்துட்டு இன்னொரு 2 மைக்ரோ சர்வீஸ்க்கு வந்து கம்மியாக கொடுக்கும். 2 மைக்ரோ சர்வீஸ் அதிகமாக இருக்கலாம், 2 மைக்ரோ சர்வீஸ் கம்மியாக இருக்கலாம். கம்மியாக இருக்கலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் தி யூட்டிலைசேஷன் அந்த மைக்ரோ சர்வீஸ் எடுக்கிறது வந்து பார்த்து நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த 32 GBன்னு சொன்னீங்க. 32 GBனா அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து CPU கோருக்கும் கொடுக்க முடியுமா? மோல்த்திக்கில் எவ்வளோ இருக்கும், உடைச்சா எவ்வளோ இருக்கும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ரஃபா கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ரியல் டைம் சினாரியோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் இது. ஒரு மைக்ரோசாஃப்ட் மோனோலித்திக் அப்ளிகேஷன் கால் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா CPU யூட்டிலைசேஷன் வந்து நான் ஆட்டோ ஸ்கேலிங் கொடுக்கும் போதே வந்து எனக்கு வந்து 200% 300% வரைக்கும் CPU யூட்டிலைசேஷன் போச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து நான் என்ன பண்ணேன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எம் சீரிஸில் இருந்தது. எம் சீரிஸில் இருந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு சி சீரிஸ்க்கு மாற்றுறேன். சி சீரிஸ்க்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்டு 2 CPUs யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் 4 CPUs யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் டெடிகேட் பண்ண எது எப்படின்னா அந்த சர்வீஸ் பர்டிகுலர் அந்த சர்வீஸ் மட்டும் 1.2 வரைக்கும் நான் அலோகேட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போ தெரியும் என்னென்னா இப்போ இந்த சர்வீஸ் மட்டும் தான் எனக்கு ஹை பீக்கில் போகுது, மற்ற எல்லா சிபியூஸும் எனக்கு யூட்டிலைஸ் ஆகலை அப்படின்ற போது அந்த ரிசோர்ஸ் அதாவது அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்லேருந்து நான் 1.2% வரைக்கும் நான் மினிமம் 20% வரைக்கும் அந்த ரிசோர்ஸுக்கு நான் அலோகேட் பண்ணிடுவேன். இல்லை ஆக்சுவலாக நீங்கள் எதுக்கு எம் சீரியஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் எங்கே கொண்டு வரீங்க? ஏன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது அவங்க தானே பண்ணுவாங்க, AWS தான் பண்ணுவாங்க. நமக்கு வந்து இல்லை எதுக்கு எம் சீரியஸ் ஒரு வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன் ரியல் டைம் சினாரியோ நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதாவது எம் சீரிஸ் இருக்கும்போது ரேம் பேஸாக இருந்தது, பட் நாங்கள் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் வந்து CPU பேஸாக தான் இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணலை. தென் லேட்டராக போக போகன்னு தெரிஞ்சது அந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து CPU யூட்டிலைசேஷன் அதிகமாகிறப்போ நாங்கள் CPU கிளஸ்டருக்கு மாறணும். CPU அதிகமாகிறப்போ நாங்கள் வந்து அதுக்கு அலாட் பண்ண அதாவது 2 CPUs எனக்கு பத்தாது, அதுக்கு எனக்கு 4 CPUs தேவைப்படுறப்போ அந்த ரெண்டு பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து அதிகமான CPU யூட்டிலைசேஷன் அது கொடுத்தோம். ஏன்னா அது வந்து அந்த CPU அந்த மைக்ரோ சர்வீஸ் ஒரு இடத்துக்கு ரன் ஆகுதுன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் ரன் ஆகும் கிடையாது, மற்ற மைக்ரோ சர்வீஸும் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கும் நாங்கள் CPU அலாட் பண்ணோம். அப்போ இருக்கப்போ எனக்கு 2 CPUs பத்தாதுன்ற 4 CPUs நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு நான் 2 CPUs அலோகேட் பண்ணேன். இப்போ புரியுதுங்களா? ஓகே ஓகே புரியுது. எல்லாமே விர்ச்சுவல் CPU தான் நீங்க சொல்ற அந்த கோர்னா விர்ச்சுவல் CPU எல்லாமே விர்ச்சுவல் தான். ஓகே புரியுது. ஷூர் இல்ல காட் இட். புரியுதுங்களா? எல்லாமே வந்து டிமாண்ட் பேசிஸ் தான் எல்லாமே. நம்ம ஸ்டாட்டிக்ஸ் ஆக்கணும் எல்லாமே. ஸ்டாட்டிக்ஸ்ன்றதை விட நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். நம்ம டெவ் என்வரான்மெண்ட்லேயே நமக்கு என்னென்ன இது இருக்குது, எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டெவ் என்வரான்மெண்ட்லேயே நம்ம சேம் தான் பண்ணுவோம். டெவ் போனதுக்கப்புறம் தான் QAக்கு போகும். QAல வந்து அவ்வளோவா இருக்காது. ஆனால் ப்ரீ ஸ்டேஜிங் சொல்லுவாங்க. ஸ்டேஜிங் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ப்ராடுக்கு ரெப்ளிகேஷன் தான் ஸ்டேஜிங், ப்ராடுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் ஸ்டேஜிங். ஸோ அது என்னென்ன வேணுன்றதை வந்து மொத்தமாக நம்ம அங்கே அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகி நமக்கு அந்த ப்ரொடக்ஷன் நம்ம கொடுப்போம். ஸோ உங்களுக்கு டெவ்லையும்
ஸ்டேஜிங்லேயே நீங்கள் செக் பண்ணுறதா நீங்கள் ப்ராடக்ட்டில் கொடுப்பீங்க. அதுதான் நம்ம ஒரு வந்து 10% அதிகமா தான் ப்ராடக்ட்ல கொடுப்போம். கண்டிப்பாக 10% அதிகமாக தான் கொடுப்போம். 10 to 15% நம்ம அதிகமாக தான் கொடுப்போம். ஏன்னா ப்ராட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து நம்ம QA தான் பண்ணுவாங்க. பட் ரியல் டைம் சினாரியோல அது எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு வர கஸ்டமர்ஸ் நாளைக்கு வருவான்னு சொல்ல முடியாது. நேற்று வந்த கஸ்டமர்ஸ் நாளைக்கு வரமாட்டான்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால நமக்கு எப்பயுமே வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் ஒரு 15% நம்ம அதிகமாக தான் கொடுப்போம். அது இல்லாமல் ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக மைக்ரோ சர்வீஸாக எனேபிள் ஆகி தான் இருக்கணும். ஓகே ஓகே புரியுது. ஓகே அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான டவுன் டைமே இல்லாமல் ஹை அவைலபிலிட்டி நமக்கு கொடுக்க முடியும். ஓகே. எனக்கு இப்போ இன்னொரு கான்செப்ட் சொன்னீங்களே, இந்த ஃபயர்வால் செட் பண்றது இன்போர்ட் அவுட்போர்ட். ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இன்போர்ட்னா எப்படி, அவுட்போர்ட்னா எப்படி? யூஸ்வலாக வந்து லினக்ஸ் மிஷினை நம்ம வந்து ஐபி டேபிள் வச்சு ஃபயர்வால் செட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இந்த இன்போர்ட் அவுட்போர்ட் ஃபயர்வால் நம்ம மேனுவலாக செட்டப் பண்ணுறோம். ஸோ இன்போர்ட்னா வெளியே வரதா இல்லை உள்ள வரதா இல்லை வெளியே இன்போர்ட்னா வெளியே இருந்து உள்ள வர்றது. இன்போர்ட்னா வெளியே இருந்து உள்ள வர கனெக்ஷன்ஸ். அவுட்போர்ட்னா உள்ள இருந்து வெளியே போற கனெக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு PHP பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் இன்ஸ்டன்ஸ். ஸோ அப்போ நான் வந்து வெளியிலேருந்து உள்ளே போகிறேன். கரெக்டா? அப்போ வந்து என்னோட ஐபிக்கு ஒரு பேக்கேஜ் நீங்க உள்ள இருந்து வெளியே போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லுக்அப் பண்றீங்க. ரெபாசிட்டரி போய் லுக்அப் பண்றீங்க. லுக்அப் பண்ற ரெபாசிட்டரிஸ் வந்து உங்களுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து வெளியே கனெக்ஷன் போகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வெளியே இருந்து உள்ள வரும். ஸோ உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு முதல்ல நீங்கள் அவுட்பவுண்டில் வந்து நீங்கள் அதெல்லாம் உள்ளேருந்து வெளியே போகிற அவுட்பவுண்ட் வந்து ஆல் டிராஃபிக் எனேபிள் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வெளியேருந்து உள்ளே வர கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்களே. ஆனால் மேக்ஸிமம் வந்து ரியல் டைம் சினாரியோவில் அவுட்பவுண்ட் வந்து நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டீங்க. அவுட்பவுண்ட் வந்து எல்லா கனெக்ஷன்ஸும் வெளியே போகும். ரேர் கேசஸில் மட்டும்தான் ஒரு சில கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவீங்களே. ஓகே. நீங்க சொல்றது வந்து அந்த அப்ளிகேஷன் பேக்கேஜ் வெளியில இருந்து இன்டர்நெட்ல இருந்து போய் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் அவுட்பவுண்ட் கனெக்ஷன் இருக்கணும். பை டிஃபால்ட்டா எனேபிளா இருக்குன்றீங்க மோஸ்ட் ஆஃப் தி கேसेसல. ஓகே. அதுதான். ஓகே. புரியுது. ஸோ அப்போ வந்து என்னோட ஐபி நான் தான் பண்றேன் அப்படின்னா என்னோட ஐபி மட்டும் அங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். என்னோட ஐபி அந்த போர்ட் நம்பர் என்ன புரோட்டோகால் இன்பவுண்ட் கனெக்ஷன்ஸ்ல அதை நீங்க அப்டேட் பண்ணிருக்கணும். இன்பவுண்ட் கனெக்ஷன்ல அப்டேட் பண்ணினா மட்டும் தான் நீங்க இது பண்ண முடியும். அது இன்பவுண்ட் கனெக்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். ஓகே ஜி புரியுது. வேற டவுட் இருக்குங்களா? நதிங் குட். ஓகே ஜி கிரேட். Thanks for your time. No problem. Okay ji, thank you. Thanks.